Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாரதிய வித்யாபவன், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், உறவுச் சுரங்கம் என்கிற இந்த 3 அமைப்புகள், உறவுச் சுரங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு, பாரதிய வித்யாபவன் என்கிற சமூக அமைப்பு, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் என்கிற வணிக அமைப்பு, 3 அமைப்புகளும் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய வித்யாபவன் வளாகத்தில் இலக்கிய உணர்வினை நம்மை நாம் வளர்த்து கொள்வதற்காகவும் இலக்கிய சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த உருவாக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒரு ஆளுமை என்று 10 ஆண்டுகள் ஒரு ஆளுமையை எடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆளுமையை எடுத்து அந்த ஆளுமையின் படைப்புகளை குறித்து 10 ஆண்டுகள் நிகழ்ச்சி நடந்த வண்ணமாக இருந்தது. அதற்கு பிறகு நம்முடைய வணக்கத்திற்குரிய கலை மாமணி முரளி ஐயா அவர்களும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் திரு முரளி அவர்களும், நம்முடைய பாரதிய வித்யாபவன் செயல்படுகிற சீரிய தலைவர் வணக்கத்திற்குரிய கலை மாமணி ஐயா ராமசாமி அவர்களும் இணைந்து ஏன் இந்த நிகழ்வுகளை நாம் ஆளுமைகளுக்கு ஓராண்டு கொடுத்தோம். மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் இலக்கியங்களை குறித்து தெரிந்து கொள்வதற்காக சில வாரங்களை ஒதுக்கலாம் என்று கேட்டார்கள். இப்படிப்பட்ட புரவலர்கள் இருக்கும்போது கரும்பு தின்ன கூலியா? புரவலர்களால் தான் தமிழ் இலக்கியம் வளர்ந்து வருகிறது இல்லைங்களா? அதில் எந்த எள்ளளவும் ஐயமில்லை. அந்த வகையில் கலைமாமணி முரளி ஐயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், மிகச்சிறந்த ஒரு பண்பாளர். பண்பாளர்கள் தொழிலதிபர்களாக இருப்பதில்லை, தொழிலதிபர்கள் பண்பாளர்களாக இருப்பதில்லை. இரண்டும் இணைந்தால் அவர்கள் தமிழ் மீது பற்றுடையவர்களாக இருப்பதில்லை. 3ம் இணைந்தால் தொண்டு செய்கிற நல்ல உள்ளம் வருவதே இல்லை. அதுவும் இணைந்தால், தொண்டு செய்கிற உள்ளமும் இணைந்தால் எப்படி தமிழ் பணியை ஆற்ற முடியும் என்பதற்கு கலைமாமணி முரளி அவர்களும் வணக்கத்திற்குரிய ராமசாமி, கலைமாமணி ராமசாமி ஐயா அவர்கள் ஒரு பெரிய சான்று. அந்த வகையிலே நாம் சங்க இலக்கியம் 36 என்று 36 வாரம் சங்க இலக்கியத்தை கொண்டாடினோம். அதில் ஒரு பெரிய புரட்சி செய்தோம். இளைய உள்ளங்களுக்கு சங்க இலக்கியம் தெரியாது என்று பேராசிரியர் பெருமக்கள் உரத்த சிந்தனையில் சொல்லி வந்தார்கள். அந்த பேராசிரியர்களுக்கு ஒரு சவாலாக 36 இளைஞர்கள் தான் பேசினார்கள், சங்க இலக்கியத்தை பேசினார்கள். அதற்கடுத்து காப்பிய தமிழ் என்று போட்டி வச்சாதான் மாணவர் சிவ சிந்தாமணியை திறந்து பார்க்குறாரு, இல்லை யாரும் பார்க்கறது இல்லை. நாங்களெல்லாம் மாணவராக இருந்தபோது சாய்ஸில் விட்ட காப்பியம், நாங்கள் சீரா புராணம், சிவ சிந்தாமணி இதெல்லாம் நாங்கள் சாய்ஸில் விட்டுருவோம். பெரிய புராணம் எழுதுவோம், கம்பராமாயணம் எழுதுவோம், சிலப்பதிகாரம் எழுதுவோம், மணிமேகலையெல்லாம் எழுதுவோம். இந்த 2 விட்டுருவோம். நாங்களே சென்னை கம்பன் கழகம் நடத்திய பேச்சு போட்டியில் பேச்சாளர்களாக வந்தபோது தான் சீவக சிந்தாமணியோடும் சீரா புராணத்தோடும் ஒரு உறவு நம்மளுக்கு கிடச்சிது. அதன் பிறகுதான் பன்முக பார்வையில் இலக்கியங்களை பார்க்கிற பழக்கம் உருவாகியது. அந்த பழக்கம் வழக்கமான காரணத்தினால் அந்த வழக்கம் பாரதிய வித்யாபவன் வந்து விழா எடுக்கிற வரை வளர்ந்து விட்டது என்று தான் சொல்லணும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் தெய்வத்தமிழ் 63 என்ற இந்த இணைய நிகழ்வின் 21வது வாரம் இந்த பொன்மாலை பொழுது நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இன்றைக்கு 21வது நாயன்மாரை கேட்க இருக்கிறோம். சேக்கிழார் பெருமானுடைய அடியொற்றியே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம் என்பது நீங்களெல்லாம் அறிந்த ஒரு தகவல். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்வு குலச்சிறை நாயனாரை குறித்து நாம் கேட்க இருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் நிர்வாக அலுவலர், எடைகள் மற்றும் அளவைகள் துறை, தொழிலாளர் உதவி ஆணையராக தமிழக அரசில் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு 5:10 வந்துட்டாங்க.
5:10 வந்துட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா அரசு நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறீர்கள், அரசில் பணியாற்றுகிறீர்கள். அங்கிருந்து 6 மணி 6:30 மணிக்கு தான் அரசு நிறுவனத்துக்குள் சூடு பிடிக்கும். அவ்வளவு வேலை இரவு 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் செய்து 10 மணிக்கு இல்லம் போகிற நீங்கள் எப்படி 5:45 மணிக்கு வர முடியும் என்று ஒரு வார காலமாக அவர்களை தொலைபேசியில் பேசாமல் செய்தி மூலமாக விரட்டி கொண்டே இருக்கிறேன். ஒரு வாரம் மாற்றி மாற்றி மேடம் செய்தி போவோம். மேடம் எவ்வளோ பிஸின்றதை அது நான் அனுப்பிச்ச செய்திக்கு இப்படி ஒரு கும்பிடு போடுவாங்க, அவ்வளோதான். நல்ல வேளை அந்த இப்போ தொலைபேசியில் இப்படி ஒரு படம் கட்சிது, அதை இப்படி போட்டுருவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி தான் நானே நேரில் பார்த்தேன், அப்படி போட்டுருவாங்க. இன்று காலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபோன் எடுத்து பேசினேன். ஏன்னா பேசவே முடியறது இல்லையே. 5:45 மணிக்கு வந்துடணுமான்னு சொன்னேன், அதுக்கு கூட இப்படி கும்பிடு போட்டாங்க. அப்புறம் தொலைபேசி எடுத்த போது வருகிறேன், அவ்வளோதான், ஒரே வார்த்தை, வருகிறேன். 5:10 வந்துட்டாங்க. இத்தகைய பண்புசால் உதவி ஆணையர் தொழிலாளர் துறையை சார்ந்த வணக்கத்திற்குரிய திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய தெய்வத்தமிழ் விருதினை பெறுவதற்காக காஞ்சிபுரத்தில் உள்ள கச்சேபேஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தில் ஓதுவாராக பணியாற்றுகிற வணக்கத்திற்குரிய ஐயா திரு தமிழ்ச்செல்வன் ஓதுவார் அவர்கள் நம்முடைய அரங்கம் வந்திருக்கிறார்கள். பலத்த கரவொலியோடு அவரை மேடைக்கு அழைக்கலாம். இன்றைக்கு குலச்சிறை நாயனாரை குறித்து உரையாற்றுவதற்காக கோவை மாவட்டத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக தன்னை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இளமையான வயதுடைய ஒரு குழந்தை. சென்னை கம்பன் கழகம் சென்ற மாதம் நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டியில் இதே குலச்சிறை நாயனார் தலைப்பு நாங்கள் கொடுத்தோம். தலைப்பு குலச்சிறை நாயனார் போல் ஒரு அமைச்சர் என்று தலைப்பு கொடுத்துருந்தாங்க. 15 மாணவர்கள், 15 இன்ஸ்டிடியூஷன், 15 கல்லூரி மாணவர்கள் பேசினார்கள். அதில் அந்த பேசி முடித்து அப்படி வெளியே வந்தான் பழனியப்பன். உடனே ஓடி போய் நான் பிடிச்சிட்டு பழனியப்பன், நீங்கள் இந்த 21வது வாரம் நம்முடைய ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்க, உங்களுடைய மெய்ப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, குலச்சிறை நாயனாரை குறித்து 1 மணி நேரம் நீங்கள் பேசணும். அந்த 5 மணி துளிகள் கூட அவர் என்னை இம்ப்ரெசிவ் ஆக்கினார். அங்கே பேச்சு போட்டி 5 நிமிஷம் தான் ஆக்கினார். ஆனால் இங்கே 1 மணி நேரம் டைம் இருக்குப்பா, நல்ல பெரிய எலாபரேட்டடாக நீ பேசலாம், வாக்கண்ணா கோயம்புத்தூர்லேருந்து வந்துருன்னு சொன்னேன். நேற்று இரவு 11 மணிக்கு ட்ரெயின் எடுத்தார். இன்று காலை 7 மணிக்கு வந்தார். காலையிலேருந்து அவரோடு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் சென்னை மாநகரம் யாருன்னா வேலையை கூட்டி போயிட போகிறான் இல்லையா. ஆனால் 1 hour ஒன்ஸ் ரூமில் இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, ட்ரெஸ் பண்ணியா, வந்தியான்னு கேட்டுக்கினே இருக்கேன். அவ்வளோ ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட் பழனியப்பன். வருக பழனியப்பன், மேடைக்கு வாங்க, உங்களை அன்போடு அழைக்கிறேன். நண்பர்களே, நம்முடைய இனிய நிகழ்ச்சி இப்பொழுது ஓதுவார் அவர்களுடைய ஒரு தேவார பாடலோடு நம்ம நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. இப்பொழுது ஓதுவாமூர்த்தி அவர்கள் வணக்கத்திற்குரிய திருமுறை மணி தா தமிழ்ச்செல்வன். ஏன் அவர் தா தமிழ்ச்செல்வன் என்று கேட்டால், உள்ளத்தை எப்பொழுதும் தண்ணீர் போல் வச்சிருக்காரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் பாட பாட நாம் அவர்கிட்ட தேவாரம் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு திருப்பெயரை உடைய ஒரு திருமுறை மணி அவர்கள் இப்பொழுது நமக்கு இறை வணக்கம் தேவார திருப்பதிகம் பாடி தொடங்கி வைக்கிறார். அவரை பேரன்போடு அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். வெற்றவே அடியார் அடிமிசை விருப்பினன் வெள்ளை நீரு அணியும் கொற்றவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குழாவி நின்று ஏத்தும் ஒற்றை வெள்விடையன்
உம்பரார் தலைவன் உலகினில் இயற்கையை ஒழித்திட்டு அற்றவர்க்கு அற்ற சிவனுரைகின்ற ஆளவாயாவதும் இதுவே. கணங்களாய் வாரினும் தமியராய் வாரினும் அடியவர் தங்களை கண்டாள் குணங்கொடு பணியும் குளச்சிறை குழாவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மணம் கமழ் கொன்றை வாளராமதியும் வன்னிவன் கூவிள மாலை அணங்கு விற்றிருந்த சடைமுடி அண்ணல் ஆளவாயாவதும் இதுவே. திருச்சிற்றம்பலம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும். இன்னைக்கு குலச்சிறை நாயனார்ன்றதுனால அவரை பற்றி திருமுறை குறிப்பு. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த கட்டம் விழா தலைமை. இன்றைக்கு நம்முடைய விழா தலைமையாக வீற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் கல்வி தகுதி பிஇ, அவர்களுடைய என்ஜினியரிங் பொறியியல் படிப்புக்கு அப்புறமா என்னென்ன அரசு துறையினுடைய உயரிய நிலை இருக்கிறதோ அந்த உயரிய நிலைகளிலெல்லாம் ஒரு ஒரு சப்ஜெக்ட் அப்படியே தொடர்ந்து அதை படிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டிசிஎல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பட்டய கல்வி, இப்படி என்று அடுத்து தொடர்ந்து பணியாற்றிய துறைகள் ஊரக வளர்ச்சித்துறை, டிஎன்பிஎஸ்சி, காவல்துறை, நம்முடைய தமிழக காவல்துறை, தொழிலாளர் துறை, டிஎன்பிஎஸ்சி, இப்படி பல அரசு பணிகளில் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே வந்து இன்றைக்கு அளவைகள் மற்றும் எடைகள் என்று பார்க்கக்கூடிய தொழில்துறையிலே உதவி ஆணையராக பணியாற்றுகிறார்கள், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக பணியாற்றுகிறார்கள். இவருடைய ப்ரொஃபைல் தன்விவர குறிப்பு பார்த்தபோது எளிமையும் பணிவும் அடக்கமும் எங்கே இருக்கிறதோ அங்கே கலைமகளின் அருள் இருக்கும் என்பதை நாம் மிக எளிமையிலே புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையும் பணிவும் அடக்கமும் உடைய ஒரு தலைவராக இன்றைய நம்முடைய வந்திருக்கிறார்கள். மாணவ பருவத்திலேயே ஜனாதிபதி சாரணியர் விருது என்கிற ஒரு விருதினை மாண்புமிகு கே வெங்கட்ராமன் ஐயா அவரிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள், விருதினை பெற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜனாதிபதியின் சாகச விருது என்று சொல்லப்படக்கூடிய விருதினை மாண்புமிகு ஜெயல்சிங் அவர்களிடமிருந்து காவல்துறையில் இருந்தபோது அதை பெற்றிருக்கிறார்கள். 2 ஜனாதிபதியிடத்திலே விருதினை பெற்றிருக்கிறார்கள். சான்றோர் விருது என்று அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் இவரை தேர்ந்தெடுத்து இவருக்கு வந்து சான்றோர் விருது என்ற ஒரு விருது அளித்ததற்கு காரணம், காவல்துறையிலும் தொழில்துறையிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியால் எப்படி சிறுகதை எழுதுவதற்கு நேரம் இருக்கிறது, நாவல் படைப்பதற்கு நேரம் இருக்கிறது என்றே புரியவில்லை. அந்த அரசு பணிகளில் அவர் தினம் தினம் பார்ப்பதே நாவலாக இருக்கும் இல்லையா, தினம் தினம் பார்க்குற காட்சிகளே சிறுகதைகளாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதை விட்டு வெளியே வந்து விழிப்புணர்வு தரும் சிறுகதைகளும் நாவல்களும் படைத்தளிக்கக்கூடிய ஒரு எழுதுகோலை பெற்ற ஒரு எழுத்தாளர் என்று சொன்னால் சற்று வித்தியாசமான பார்வையில் அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது நமக்கு. அதைவிட பெரிய சிறப்பு, காவல்துறை உதவி ஆய்வாளராக அவர் பயிற்சியில் இருந்தபோது தமிழக அரசின் தங்கப்பதக்கத்தை பெற்ற பெண்மணி. அதாவது எந்த துறையில் போனாலும் அதில் இருக்க தி பெஸ்ட் எதுவோ அதை தொட்டு விட்டு வர வேண்டும் என்கிற அந்த சிகரத்தை தொடுகிற ஆற்றல். ஒரு 100 பெண்களில் ஒரு பெண்ணுக்கு தான் இறைவன் அந்த சிகரத்தை தொடுகிற ஆற்றலை தருவார். அப்போ அந்த சிகரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் 100 பெண்களுக்குள்ளே இருக்கிறது இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு சிகரத்தை தொட்ட ஆற்றல் காவல்துறை உதவி ஆய்வாளர் பயிற்சியில் தங்கப்பதக்கம் பெற்றது. அரசால் அளிக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளிலும் முதலிட பெண்மணியாக
முதலிடம், எந்த பயிற்சியிலும் முதலிடம் என்கிற ஒரு பயிற்சியை பெற்ற ஒரு பெண்மணி. இவருடைய செயல்பாடுகள் 1.5 ஆண்டுகளில் சரியாக தெரியல கையில் எழுதுனதுனால, 1.5 ஆண்டுகளில் 268 குழந்தைகள் கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்ட பெருந்தகை. அதனால தான் இன்றைக்கு தொழிலாளர் துறையில் உதவி ஆணையராக இருக்காங்க. 268 குழந்தைகளை மீட்டிருக்கிறாங்க. சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு, குறும்படங்கள் வெளியிடுவதில் வல்லமை மிகுந்த ஒரு திறனாய்வாளர். குறும்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ், அதை எடுக்கிறதுல ஒரு தன்னிகர் இல்லாத பயிற்சி. பள்ளி கல்லூரிகள், வியாபார சங்கங்கள், எழுத்தாளர் சங்கம் சார்பில் நடைபெறுகிற நிகழ்வுகளில் விழிப்புணர்வு உரையாற்றுவதில் தன்னுடைய பயனை பொழுதுபோக்காக கருதாமல் பொழுதை பயனுள்ள பொழுதாக கழிக்கிற ஒரு கலையை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். காவல் பயிற்சி அகாடமி இன்று வரை அவருடைய மோட்டிவேஷன் டாக் எங்கெல்லாம் நடைபெறுகிறது என்று கேட்டால் காவல் பயிற்சி அகாடமியிலும் அண்ணா மேலாண்மை நிலைய அதிகாரிகளுக்கும், இங்கே நம்ம கிரீம்ஸ் ரோடில் இருக்க அண்ணா மேலாண்மை, நம்ம ஐயா இறையன்பு ஐயா முதல்ல அதுக்கு தலைவராக இருந்தாங்க. அந்த அமைப்பில் அந்த அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிற பணியை இன்று வரை அவர் பின்பற்றி வருகிறார். இன்றைக்கும் இந்த 2 இடங்களிலும் இவருடைய பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட சிந்தனைகளெல்லாம் இருக்கின்ற காரணத்தால் பல்வேறு வகைப்பட்ட மக்களை பார்க்கிற அனுபவம், அந்த அனுபவத்தின் வெளிப்பாட்டை ஒரு படைப்பாளன் உள்வாங்குகிற பொழுது அந்த படைப்பாளனுக்குள்ளே அந்த சமூக சிந்தனை கருகொண்டு விட்ட சமூக சிந்தனையை எழுதுகோலின் மூலமாக பிரசவிக்காமல் ஒரு எழுத்தாளன் வாழவே முடியாது. ஆக அந்த கருவுற்ற அந்த கருவை எழுதுகோலிலே சுமந்து அதை பிரசவிக்கிற ஆற்றல் தான் சிறுகதைகளாக, நாவலாக பிறந்து சமூக மக்களுக்கு ஒரு பலனுள்ள இலக்கியத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்லுகிற வகையிலே வணக்கத்திற்குரிய அம்மையார் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அரங்கம் வந்திருக்கிறார்கள். இவர்களை சிறப்பு செய்வதற்காக வணக்கத்திற்குரிய நம்முடைய பன்னிசை கலை மாமணி வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களை பயனாடை அணிவித்து பெருமைப்படுத்துமாறு அழைக்கிறேன். நண்பர்களே, செவிகளை திறந்து வையுங்கள். வணக்கத்திற்குரிய அம்மையார் ஜெயலட்சுமி அவர்கள் விழா தலைமை பேரூரை ஆற்ற வருமாறு பணிவன்போடு அழைக்கிறேன். நன்றி மேடம். எங்கும் நிறைந்து எல்லாமுமாய் இறந்து எனக்குள் உறைந்து என்னை நடத்தும் இறைவனுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, அமிழ்தலும் இனியவள், ஆறுயிருக்கு மருந்தானவள், இலக்கியம் படைக்க இன்சொற்கள் ஈன்றளிக்கும் இசைவாணி, உற்ற காலத்தில் அறம் சொல்லி ஊன்றுகோலாய் வருபவள், எண்ணமெல்லாம் தூய்மையாக்கி ஏற்றம் பல தருபவள், ஐம்புலன்களையும் சிலிர்ப்பிப்பவள், ஒப்பிலா புகழுடையவள், ஓதுவோருக்கு ஓகை அளிப்பவள், அவ்வையும் யுவதியுமான அர்த்தநாரீஸ்வரி தமிழ்த்தாயின் தங்கமலர் பாதங்களை தழுவிக்கொண்டு எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த இதயகீதம் ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும், உறவு சுரங்கம் உலகநாயகி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இங்கு சிறப்பு உரை ஆற்ற இருக்கும் செல்வன் பழனியப்பன் அவர்களுக்கும், ஓதுவார் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் ஒரே குடும்பம் என்னும் உயரிய நோக்கத்தை கொண்டு உலகத்துக்கு அப்பாலும் இருக்கிற வாழ்வில் உத்திகளை கற்பிக்கும் பாரதிய வித்யாபவனும், உலகின் முதன்மொழியாம் உயர்தனி செம்மொழியாம் தமிழ்மொழியை உலகத் தமிழ் சந்ததிக்கு ஊட்ட விளையும் உறவு சுரங்கம் உலகநாயகி அம்மா அவர்களும் உலகலாம் என ஆரம்பித்து
உலக மக்களுக்கு பக்தியை உணர்த்தும் பெரிய புராண உரையை நிகழ்த்துவது எத்துணை பொருத்தமாக இருக்கிறது. ஆன்மீகம் பற்றி பேசுங்கள், பெரிய புராணம் பற்றி பேசுங்கள் என்றார் ராமானுஜம் ஐயா அவர்கள். ஏனெனில் குலச்சிறை நாயனாரை பற்றி சிறப்பு பேச்சாளர் பேசுவார் என்றார். நீங்கள் 20 வாரங்களாக நிறையவே பெரிய புராணம் கேட்டிருப்பீர்கள். ஆன்மீகம் என்றால் என்ன? உள்ளான ஆன்மாவை உணர்தல், இந்த உலக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைதல். மதம் என்றால் அதை நோக்கி நம்மை ஆற்றுப்படுத்துவது. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அதைத்தானே சொன்னார், இறைவன் ஒருவனே, எல்லா மதங்களும் அவனை நோக்கி செல்லும் பாதைகள் என்று. உலகில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன தெரியுமா யாருக்காவது? சுமார் 4200 மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் என்று வைத்துக்கொண்டால் உலகில் எத்தனை கடவுள்? 4200 உலகங்களிலா நாம் சிதறி கிடக்கிறோம்? இந்த ஒரே உலகத்தில் தானே இருக்கிறோம். ஆக இந்த ஒரே உலகத்தை படைத்த ஒரே இறைவன் தான். அந்த ஒரே இறைவனின் படைப்புகள் தான் நாம் அத்தனை பேரும். பாரதிய வித்யாபவனும் மத நல்லிணக்கத்திற்கான காந்தி அமைதி பரிசு வென்றிருக்கிறார்கள். உறவு சுரங்கம் எவ்வளோ அழகான பெயர். அந்த அம்மையார் அழைக்கும் போது கூட அவ்வளவு அருமையாக அழைத்தார். 10 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம், அடுத்த சந்ததிக்கு தமிழை எடுத்து செல்கிறோம் என்று அவ்வளவு அருமையாக அழைத்தார். அந்த பெயரை கேட்டதும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உறவு சுரங்கம். பாரதிதாசன் பரம்பரை என்று சொல்வார்கள் இல்லையா, இரத்த உறவுகள், இரத்த சம்பந்தங்கள் தான் உறவுகள் என்றல்ல. சுரதா, முடியரசன், வாணிதாசன் என்று அவருடைய கொள்கையை பின்பற்றுவர்கள் எல்லாம் அவருடைய பரம்பரை என்று சொல்வார்கள். அதை போல முற்காலத்தில் சொல்லப்பட்ட இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள நாயகர்களையும் இலக்கியங்களை படைத்தவர்களை நம் முன்னோர்களாகவும், தற்காலத்தில் இருக்கிற படைப்பாளிகளை நமது சமகால உறவினர்களாகவும், இன்னும் பிற்காலத்தில் வரப்போகிற படைப்பாளிகளை நமது சந்ததிகளாகவும் உறவுகளை தந்து கொண்டே இருப்பார்கள் போல. அதனால்தான் அந்த பெயர் என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி இணைந்து நடத்தும் பாரதிய வித்யாபவனுக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய புராணத்தில் என்று சொல்வதை விட சேக்கிலாருடைய வரலாறில் ஒரு காட்சி என்னை மிகவும் கவர்ந்தது. அவருடைய தந்தை வெள்ளியங்கிரி அனுபாய சோழனிடம் அமைச்சராக பணியாற்றுகிறார். ஒரு நாள் இரவு முழுதும் ஓலைகளை புரட்டி கொண்டே இருக்கிறார். அருண்மொழி, அதாவது ராமதேவர் என்று அறியப்பட்ட நமது சேக்கிழார் அவர்கள், சேக்கிழார் என்பது அவருடைய குலப்பெயர், அவருடைய இயற்பெயர் அல்ல. ராசமாணிக்கனார் ராமதேவர் தான் அவரது இயற்பெயர், அருண்மொழி கூட அவரது இயற்பெயர் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அருண்மொழி அப்பாவிடம் வந்து கேட்கிறார், என்னப்பா இரவு முழுதும் ஓலையை புரட்டிக்கிட்டே இருந்தீங்க, இப்போ அரண்மனைக்கே போகலையா? அரண்மனைக்கு போகாமல் என்ன ஓலையை புரட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அரசருக்கு 3 சந்தேகம் வந்திருக்கு, அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ல தான் நான் ஓலையை புரட்டிகிட்டு இருக்கேன். சரி, என்னப்பா அப்படி சந்தேகம்? விடிய விடிய கண்டுபிடிக்க முடியாத சந்தேகம், சொல்லுங்க அப்படிங்கிறார். மலையினும் பெரியது எது, கடலினும் பெரியது எது, உலகத்திலையும் பெரியது எது அப்படின்னு கேட்குறாரு. இவ்வளோதானா? இது ஒரு சந்தேகம், இதுக்கு நீங்கள் விடிய விடிய புரட்டிகிட்டு இருக்கீங்க, அது உங்கள் அரசருக்கு வேறு இது மிகப்பெரிய சந்தேகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலை இப்படி கொடுங்க அப்படின்னு 3 திருக்குறள் எழுதிட்டார். தெரியும்ல 3 திருக்குறள்? நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. மலையோட எதை பெரிது? தன்னோட நிலையிலிருந்து தெரியாமல் இருக்கிறவனோட தோற்றம் தான் மலையினும் மான பெரிது அப்படின்னார். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது அப்படின்னாரு. அதனால் என்ன பயன் வேணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த உதவி செய்கிறவங்களோட அதோட நன்மையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடலை விட பெருசு அப்படின்னார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னாரு. உரிய நேரத்தில் செய்யப்பட்ட ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னார்.
அதை எழுதி கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் அரசர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவர் போய் அரசர்கிட்ட கொடுத்த உடனே, யார் இதை எழுதி கொடுத்தா, அவரையே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னாரு. அவரே கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் வந்து, நீ ஏன் அமைச்சர்கள் முன்னாடி சொல்லு அப்படி அவர் சொன்னார். இனிமேல் நீ தான் முதலமைச்சர்னு சொல்லி அவரை பணி அமர்த்திக்கிட்டார். எனக்கு என்ன இதில் ஒரு டவுட்டுன்னா, ஏன்பா அவங்க அப்பா திருக்குறள் படிச்சிருக்க மாட்டாரா? அந்த அமைச்சர் திருக்குறள் படிக்கலையா? இல்லை அந்த அரசரின் அவையில் உள்ள எந்த அமைச்சருமே திருக்குறள் படிக்கலையா? எல்லாருமே தானே படிச்சிருக்காங்க. ஆனால் இவர் அதை உணர்ந்து படிச்சிருக்காரு. அதுதான் இப்போ நான் சமீபத்தில் ஏற்காடு போயிருந்தோம். அந்த ஒவ்வொரு வளைவுலையும் ஒரு தமிழ் பெயர் வச்சுருக்காங்க. அப்போ நான் பார்த்துட்டு வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், நான் ரொம்ப தமிழ்லாம் படிக்கலை. நான் வந்து 10th வரையும் தமிழ் மீடியம் படித்தேன். 11th போய் நானே இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்துக்கிட்டேன். 11th ஒரு லாங்குவேஜ் எனக்கு தமிழ். அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போன பிறகு நான் தமிழே படிக்கலை. ஆனால் நான் ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு வரும்போது சொன்னேன், இது என்னப்பா இது வரிசை சரியில்லையே, ஔவையார் அதியமான் பக்கத்தில் வச்சுருக்கணும். அப்போ இந்த மாதிரி பரணர்லாம் யார் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே. என் பிள்ளைங்க கேட்கும்போது நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன். இவர் வந்து 8 தொகை நூல்கள் எழுதினவர். இறையனார் கொடுத்த அந்த சங்கப்பலகையில் வந்து அவர் வந்து அமர்ந்தவர். கபிலர், நக்கீரர், கபிலர், பரணர் இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் அமர்ந்தவர். எப்படிம்மா இவ்வளோ நாள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஏன்னா இன்ஜினியரிங்கை விரும்பி படிக்கலை, இலக்கியத்தை தான் நான் விரும்பி படிச்சிருக்கேன். அதனால தான் இப்போ என்ஜினியரிங் கேட்டால் எனக்கு தெரியாது. என்கிட்ட போய் நீங்கள் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் கேளுங்க தெரியாது, வேவ் ப்ராபகேஷன் கேளுங்க தெரியாது. ஆனால் தமிழை கேளுங்க, நான் படித்த வரைக்கும் சொல்லுவேன். நான் நிறைய படிக்கலை, படித்த வரைக்கும் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து அதை விரும்பி படிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இப்போ அந்த பாரதிய வித்யாபவன்லேருந்து கூட சொல்கிறாங்க, பழமையில் பெருமை கொண்டு, பழங்காலத்தில் பெருமை கொண்டு, நிகழ்வில் வாழ்ந்து எதிர்காலத்தை சீரமைப்பது. அதே போல தான் இப்போ நம்ம இந்த பழங்கதையெல்லாம் எதுக்கு இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, அந்த பழங்கதைகளை கேட்டு அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய எதிர்கால வாழ்வுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது. அந்த மதங்களை பற்றி சொன்னேன். இப்போ வந்து பக்தி வந்து என்ன, இறைவனிடத்தில் நம்ம காட்டுகிற அளவு கடந்த ஒரு அன்பு, அதுதான் பக்தி இல்லையா? நம்மை படைத்தவனிடம் மட்டுமல்ல, அவனுடைய படைப்புகளிடமும் நாம் காட்ட வேண்டிய அன்பு தான் பக்தி. மெய்யான அன்பே தெய்வீகமாகும்னு வாலி பாட்டெல்லாம் வேறு எழுதி வச்சார் இல்லையா? ஸோ அவர்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம இந்த எந்த பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள், இவ்வளவு நாள் இருந்த சான்றோர்கள் இயற்கை விதிகளை பகுத்தாராய்ந்து அவரவர்களுக்கு தோன்றிய விஷயங்களை மதங்களாக பிரித்து கொண்டு வந்ததுனால்தான் இத்தனை 4200 மதங்களுக்கும் மேலாக, இது சுமார் கணக்கு, 4200 மதங்களுக்கு மேலாக உருவாகிவிட்டது. ஸோ நாம் மதங்களை வைத்து நாம் வந்து மனிதர்களை பிரிக்க வேண்டியதில்லை. எல்லாருமே அவனுடைய படைப்பு. இப்போது நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர், அரசர், அந்தனர், மீனவர், குயவர், வேளாளர், இப்படி எல்லா தொழில் செய்பவர்களும், சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, நடுநாடு, வடநாடு, எல்லா நாட்டை சேர்ந்த அடியார்களும் பக்தி என்ற ஒரே தகுதியின்பால் அவர்களை இணைத்து அவர்களை பெருமைப்படுத்தியிருக்கிறார் சேக்கிழார். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரையெல்லாம் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். இறை அன்பை கொண்டிங்கே இறையருளை வேண்டிடுவோம். இறை வேண்டாம் என்றிடிலோ கரை நம்மை ஆண்டிடுமே. இறை வேண்டாம் என்றிடிலோ கரை நம்மை ஆண்டிடுமே. நிலையில்லா உலகம் இது கலைந்திடுமே வெளிவேசம். உள்ளான மனிதன் எங்கே செல்வான் என உணர்ந்திடுவோமே. அடியார்களின் வாழ்வுதனை படியாக கொண்டிட்டால் மடியாத உலகம் நோக்கி மடியாத கடியுலகம் எய்திடுவோம். நன்றி, வணக்கம். அரசு துறையில் உதவி ஆணையராக பணியாற்றுகிற ஒரு பெண்மணிக்கு பிரியபுராணத்துக்குள் எத்தனை நாடுகள் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு நேரம் இருக்கிறது.
இல்லைங்களா? நாம் உதவி ஆணையராக முடியாது, உதவி ஆணையர் போல் தமிழையும் பேச முடியாது. என்ன அழகாக ஒரு தேர்வுக்கு செல்லும் மாணவனை போல் தயாரோடு வந்திருக்காங்க பாருங்கள். தயாரிப்பு இருக்கணும் எதுவுமே. அதுதான் அந்த பர்ஃபெக்ஷன் மேக்ஸ் மெனி திங்ஸ்னு ஒரு அழகான ஆங்கில பொன்மொழி இருக்குது. எந்த வேலையை பண்ணாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணோம்னா அந்த வேலை மேக்ஸ் மெனி திங்ஸ், அது இன்னும் பல வேலைகளை உண்டு பண்ணும் என்கிற ஒரு அழகான பொன்மொழி. அந்த பொன்மொழிக்கேற்ப அம்மையார் ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் நிறைய சுவையான கருத்துக்கள்லாம் அவங்களுடைய தலைமை உரையில் கொடுத்தாங்க. ஏற்காட்டு வளைவுகளில் எப்படி தவறாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னாங்க. இதை பார்த்த பொழுது அந்த எந்தெந்த வளைவில் என்னென்ன வரலாற்றுப்படி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது, தமிழக வரலாறும் பண்பாடும், அதுபடி அந்த வளைவுகளை இருக்கணும்னு ஏற்கனவே எழுதி தமிழ்வளர்ச்சி துறையில் கொடுத்துருக்கேன். அதுபடி இது இல்லை, தவறு, ஒரு முன்னுக்கு பின் முரணாக இலக்கியங்களும் புலவர்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ அந்த வாகனத்தில் வருகிறவர்கள் ஒரு தமிழ் பேரை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு எழுதின மாதிரி இருக்குது. முறையாக எழுதாதனால் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்வையில் கூட அது தப்புன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், இல்லைங்களா? தெரிஞ்சிருக்கு. அப்படி ஏற்கனவே அது தமிழ்வளர்ச்சி துறையிலே அந்த செய்தி சொல்லப்பட்டு மீண்டும் அதை சரியான முறையில் வடிவமைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அம்மா அதை சுட்டி காட்டினதுக்காக இந்த இடத்தில் நாம் ஒரு மிகுந்த பாராட்டை நாம் அவர்களுக்கு தெரிவிக்கலாம். நண்பர்களே, அடுத்து நாம் நம்முடைய நிகழ்ச்சியின் இரண்டாவது கட்டமாக தமிழ் விருது அதற்கு செல்ல இருக்கிறோம். தெய்வத்தமிழ் விருது திருமுறைமணி தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள். தமிழ்ச்செல்வன் ஓதுவார் கச்சேபேஸ்வரர் திருக்கோவிலில் காஞ்சிபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை குறிப்பு என்பது ஓதுவா மூர்த்தியாக அவர் வந்ததே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஒரு மிகப்பெரிய பலம் என்று தான் சொல்லணும். காஞ்சிபுரம் அடுத்த ஐயன்பேட்டை திரு கு தணிகாசலம் ஓதுவார் திருமதி மீனாட்சி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். இளம் பருவத்தில் தனது தந்தையாரிடம் திருமுறை பயின்றார். பின்னர் காஞ்சிபுரம் மகாவித்வான் திரு மா சுந்தரமூர்த்தி ஓதுவார் அவரிடம் திருமுறை பாடுதல் மற்றும் பெரிய புராணம், கந்தபுராணம், மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களை அவர் முறையாக பயின்றிருக்கிறார். நம்ம வரிசையிலேயே திருஞான சம்பந்தரை குறித்து அவர் ஒரு இசை சொற்பொழிவு தரேன்னு சொல்லியிருக்கார். நான் ஓதுவாராக இன்றைய விருதுக்கு தான் அவரை அழைத்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு தெரியும் அவர் ஒரு இசை சொற்பொழிவாளர் என்று. அதனால் நீங்கள் திருஞான சம்பந்தருடைய வரலாறை நான் பேசுகிறேன். அவரே சொன்னார், திருஞான சம்பந்தர் நான் பேசுகிறேன். அந்த வாரம் வருகிற பொழுது அவரே வருவார், வந்து இசை சொற்பொழிவு நமக்கு தருவார் திருஞான சம்பந்தரை குறித்து. காரணம், முறையாக அவர் பயின்ற இலக்கியங்கள் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை ஒரு முறையாக பயின்றிருக்கிறார். பின்னர் இறைவன் திருவருளால் காஞ்சிபுரம் கச்சேபேஸ்வரர் திருக்கோயிலில் 2007 முதல் இன்று வரை ஓதுவார் பணி செய்து வருகிறார். தமிழ் வழியில் கைதட்டியிருந்தார். இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு வந்துட்டார். சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஆலய திருப்பணி, அதில் கும்பாபிஷேகத்துக்காக தமிழ் கும்பாபிஷேகம், திருமுறை கும்பாபிஷேகம் செய்தார். அந்த பணிக்காக வந்திருந்தார். இன்று காலை கூட ஒரு இல்ல திருமணம், திருமுறை திருமணம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். இப்படி நல்ல ஒரு பயிற்சியாளர், திருமுறை பயிற்சியாளர். அவர் இன்றைக்கு தெய்வத்தமிழ் விருது பெறுவது நம்ம உறவு சுரங்கத்திற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அமைப்பிற்கும் பாரதிய வித்யாபவனுக்கும் ஒரு பெரிய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அந்த வகையிலே அவருடைய பணி என்ன பணி என்று கேட்டால், தமிழ் வழியில் திருமுறை திருக்கோயில் குடமுழுக்கு செய்தல். தமிழ் வழியில், மீண்டும் சொல்கிறேன், தமிழ் வழியில் திருமுறை திருக்கோயில் குடமுழுக்கு செய்தல் மற்றும் திருமுறை திருமணங்களை நடத்தி வருதல். இவரது திருமுறை பணியினை பாராட்டி 2018 சென்னையில் நடைபெற்ற திருமந்திர மாநாட்டில் திரு மூபே சத்தியவேல் முருகனார் அவர்கள் திருமுறை மாமணி என்ற பட்டமளித்து இவருக்கு சான்றிதழ் அளித்து பெருமைப்படுத்தினார். நம்முடைய சத்தியவேல் முருகனார் அவர்கள் ஒருவரை அழைத்து பெருமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் தகுதி வாய்ந்தோருக்குத்தான் அவரிடத்திலிருந்து இந்த பெருமை கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் திரு சத்தியவேல் முருகனார் அவர்கள். தமிழக அரசு வள்ளலாருக்காக வள்ளலார் 200வது திரு அவதார பிறப்பு நன்னாள் தமிழக அரசு அறிவித்த போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சத்தியவேல் முருகனார் ஐயா அவர்களை தலைமை பீடத்தில் வைத்து ஒரு தலைமை
தகைசால் தலைமையாக அவரை வழிநடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பெருமகன். இவருக்கு திருமுறை மாமணி என்ற பட்டம் அளித்து இவரை பெருமைப்படுத்தியிருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியும் தருகிற ஒரு காட்சியாக நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அரிய சிறப்பு வாய்ந்த ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு இப்பொழுது நாம் சிறப்பு செய்து பயனாடை அணிவித்து, இல்லை அவருக்கு பொன்னாடை அணிவிக்கலாம், ஏன்னா அவருடைய திருமுறை பயிற்சிக்கு அது உதவும். பொன்னாடை அணிவித்து அவருக்கு நாம் இப்பொழுது பட்டயச் சான்றிதழை வழங்கலாம் என்று சிந்திக்கிறேன். உறவுச் சுரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் தெய்வத்தமிழ் விருது என்கிற ஒரு மிகப்பெரிய விருதினை அளித்து நாம் இப்பொழுது ஓதுவாமூர்த்தி அவர்களை நாம் பெருமைப்படுத்த இருக்கிறோம். ஏழு இசையாய் இசைப்பயனாய் அவனருளால் அவன்தாள் வணங்கி நாளும் சிவத்தொண்டு செய்து வரும் தொண்டர் திருமுறை மணி திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தெய்வத்தமிழ் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் உறவுச் சுரங்கம் பெருமை கொள்கின்றன. ஜூலை 12, 20, 24 பாரதிய வித்யாபவன், மயிலை, சென்னை. இந்த இனியதொரு பெருமைமிகு விருதினை, தெய்வத்தமிழ் விருது என்ற இந்த விருதினை பெறுவதற்காகவும் அவருக்கு இதை அளிப்பதற்காகவும் நம்முடைய வணக்கத்திற்குரிய இன்றைய விழா தலைமை நம்முடைய தொழிலாளர் துறை சார்ந்த நம்முடைய உதவி ஆணையர் அவர்களின் பொற்கரத்தால் நாம் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்க இருக்கிறோம். நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் மிகச்சிறந்த பதிவாளராகவும் மிகச்சிறந்த மனிதராகவும் பணியாற்றி நிறைய தமிழ் அமைப்புகளை தன் உள்ளத்தோடு இணைத்து கொண்டு கூட ஐயா திரு மணி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன், நம்முடைய ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பதற்காக. நம்முடைய நிகழ்ச்சியின் 3வது கட்டத்திற்கு நாம் செல்கிறோம். இன்றைய சிறப்புரை குலச்சிறை நாயனாரை குறித்த சிறப்புரையை வணக்கத்திற்குரிய பிரசன்ன பழனியப்பன் அவர்கள் கோவை மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய பாரதிய வித்யாபவன் வந்து நமக்கு இந்த சிறப்புரையை தர இருக்கிறார். புதுவயல் காரைக்குடி அவர் பிறந்த ஊர். பெற்றோர் ராம வினை தீர்த்தான், தந்தையார் பேர் பாருங்கள், பெற்றோர் ராம வினை தீர்த்தான் வி மீனாட்சி அம்மையார் தாய். அவருடைய கருவிலே உதித்த ஒரு மாபெரும் தமிழ் சிந்தனையாளன் பிரசன்னா அவர்கள். கல்வி நிலை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்று சொல்லப்படக்கூடிய பட்டய கணக்கிலே தேர்ச்சி பெற்று அவர் தன்னுடைய கல்வி தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக சொற்பொழிவுகள், பட்டிமன்ற பேச்சுகள், கும்பாபிஷேக நேர்முக வர்ணனைகள் முதலியவற்றை செய்து வருகிறார். தொடர்ந்து இன்றைக்கும் கோவை மாவட்டத்தில் ஒரு புதிய ஆலயம் என்று சொன்னால் அந்த கும்பாபிஷேக வர்ணனை தம்பி பிரசன்னாவுடையதாகத்தான் இருக்கும். இந்த சின்ன வயசில் ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு நூல் கொடுத்தார். குமரப்புகழ் என்று ஒரு சந்த பாடல்களால் தயாரிக்கப்பட்ட சந்த பாடல்கள் மட்டுமல்ல, சொந்த பாடல்களும் கூட தயாரித்த நூலை கொடுத்தார். மிக அதிர்ச்சி அடைந்தேன். இறை அருளும் தமிழ்த்தாயின் வரமும் தமிழன்னையே விரும்பினால்தான் ஒரு படைப்பாளன் அது வர வாய்ப்பு உண்டு. இதைத்தான் சுருக்கமாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே சொற்றொடர் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அந்த சொற்றொடரின் அடிப்படையிலே அந்த குமரப்புகழ் என்ற சந்த பாடல்களால் செட்டிநாட்டு கந்தப்பெருமானை போற்றும் நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் நாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகிற மலேசியா, சிங்கப்பூர், பினாங், இந்தோனேஷியா போன்ற பர்மா, இந்த நாடுகளிலெல்லாம் இன்றைக்கும் சைவமும் தமிழும் தலைதூக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு செட்டிநாட்டு அரசர்கள் செய்த பணி மாபெரும் பணி. அந்த பணியை யாரும் மறந்துவிட முடியாது. மலேசியாக்கெல்லாம் சென்ற கல்வெட்டுகளே இருக்குது. 400 ஆண்டுகளுக்கு முன்னால் செட்டிநாட்டு அரசர்கள் எப்படி வந்து சைவமும் தமிழும் வளர்த்தார்கள் என்று கல்வெட்டே இருக்குது. அப்படிப்பட்ட
ஒரு வரலாற்றையெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த வழி வழியாக அந்த வழி வழி சொந்தம் விட்டு போகாத வண்ணம் குமரப்புகழ் என்ற இந்த சந்தப்பாடல், அந்த புத்தகத்தில் இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தப்பாடல் இலக்கண பிழை இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய குறிப்பு. இப்போ எங்களுக்கெல்லாம் 32 வருஷம் இந்த பேப்பர் திருத்தி எங்கள் கண்ணில் அந்த தப்பு தான் தெரியும், எங்களுக்கு நல்லதே தெரியாது. பேனா எடுத்தது முதல் வேலை திருத்தம், அதான் தெரியுமே தவிர திருத்தமான ஒரு புத்தகம் வரும்பொழுது திருத்துவதற்கு ஒன்றுமே இல்லையே என்ற முடிவுக்கு வந்த பிறகு இன்னொரு முடிவு கிடச்சிது. ஓ, இது தமிழாசிரியர்கள் திருந்துவதற்குரிய நூல் போலும்னு என்று ஒரு செய்தி கிடச்சிது. இந்த சின்ன வயதில் ஒரு நல்ல தகவல் பழனியப்பன் கொடுத்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கு நம்முடைய விழாவில் ஒரு பேச்சாளராக வருவார்னு நான் நினைக்கல. அன்னைக்கு அந்த குமரப்புகழ் நூல் எப்படி இலக்கண நுட்பத்தோடு இருந்ததை பார்த்து நான் ஒரு தமிழாசிரியராக பெருமிதம் கொண்டேன். அந்த பெருமிதம் என் மனதில் நீக்கமற நிறைந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு இந்த விழா பேச்சாளராக வந்திருக்கிறார். கோவை சிரவை ஆதீனத்தின் இளம் சமய சொற்பொழிவாளராக தொடர்ந்து பேசுகிறார், தொடர்ந்து பேச்சு கொடுத்து வருகிறார். பெற்றுள்ள விருதுகள் சந்தத்தமிழ் கொஞ்சும் மணி, சந்தத்தமிழ் கொஞ்சும் மணி, அதிலே சந்தம் இருக்கணும், சந்தத்தமிழ் கொஞ்சும் மணி, சிரவை ஆதீனம் கொடுத்த பட்டம், அந்த பட்டம் சந்தத்தமிழ் கொஞ்சும் மணி. அடுத்து இறைத்தமிழ் வித்தகர் என்கிற ஒரு பட்டத்தை மகாகவி பாரதி கலை இலக்கிய பேரவை மேலக்காண்டை என்ற அந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி இந்த இளம் வயதில் பொருத்தமான சில பட்டங்களை பெற்று, பட்டங்கள் என்பது உழைப்பினால் மட்டும்தான் வர முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் வர வாய்ப்பில்லை. இன்று காலை கூட ஒரு சிற்றிதழில் பார்த்தேன், இப்பொழுதுதான் விருதுகள் பெருமாள் கோவில் சுண்டல் போல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருந்தார். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது விருது வாங்கியிருக்கீங்களான்னு, விருது பெற்றிருக்கிறீர்களா? முதல்ல அதை வாங்கினேன்னு சொல்லே தப்பு. விருது வாங்கினீங்களான்னு கேட்கக்கூடாது. பிஹெச்டி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறான். வெளியே கடையில் டி நகரில் விற்கிது வாங்கிறதுக்கு. முனைவர் பட்டத்துக்குரிய ஆய்வை செய்து விட்டீர்களான்னு கேட்கணும், வாங்கிட்டீங்களான்னு கேட்குறான். அதே மாதிரி எத்தனை பட்டம் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்குறான். ஆக பெருமாள் கோயில் சுண்டல் போல் பட்டம் கொடுக்கிறார்கள் என்ற அந்த சிற்றிதழில் படித்த பொழுது நல்லவேளை அந்த சிற்றிதழில் ஒரு தொலைபேசி எண் இருந்தது. அதனால் தொலைபேசி போட்டு கேட்டேன், சார் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களே உங்கள் பத்திரிகையில், உங்கள் பத்திரிகை சார்பாக இது வரைக்கும் யாராவது அழைத்து படைப்பாளர்களுக்கு நீங்கள் விருதளித்த அனுபவம் இருக்கிறதா, நீங்கள் விருது பெற்ற அனுபவம் இருக்கிறதா என்று ரெண்டும் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார் மேடம், ஆனால் அப்படியே எழுதிட்டேன்னாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டை நான் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் இவரிடத்தில் சொன்னேன், தீர்க்கமான தகவல்களை எழுதுகிற போது யார் மனமும் புண்படாமல் எழுதுங்கள், அதுதான் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு விருதையும் பெற்றவர்கள் வாழ்க்கையில் எவ்வளோ உழைத்திருக்கிறார்கள் என்று விருது பெற்றவர்கள் தான் தெரியும், இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. மலையை விட பெரியது, கடலை விட பெரியது, உலகத்தை விட பெரியது 3 திருக்குறள் எழுதி கொடுத்துட்டாரு சேக்கிழார். கொடுத்துட்டு அமைச்சர் ஆகிட்டார். நீ திருக்குறள் உரை எழுதினாலே அரசு விருது கூட வரதில்லை, ஆனால் இவர் அமைச்சராகவே ஆகிட்டார். ஏன்னா அன்னைக்கு அந்த 3 திருக்குறளை சோழன், அனபாய சோழன் காது கொடுத்து கேட்டான். அதனால் அமைச்சர் பதவி அவர் கிடைத்தது. அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது, கிடைக்கல, கொடுக்கப்பட்டது. இந்த சின்ன வயசில் இவ்வளோ பெரிய அறிவா அப்படி ஆச்சரியப்பட்டு சோழன் நீயே அமைச்சராருன்னு சொல்லிட்டான். ஆக 3 வள்ளுவன் எழுதின திருக்குறளை எடுத்து சொன்னதுக்கே அமைச்சர் பதவி கிடச்சிருக்குன்னா, இன்னைக்கு திருக்குறளுக்கு உரை எழுதினவர்களுக்கே ஒரு விருது கூட கிடைப்பதில்லை தமிழக அரசிலிருந்து என்கிற ஒரு நிலைக்கு இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமில்லை பெருமக்களே, காது கொடுத்து கேட்பதில்லை. அதுதான் அங்கே குறை, வேறு ஒன்றுமே இல்லை. காது கொடுத்து கேட்டுட்டாங்கன்னா யார் உண்மையிலேயே இந்த பெருமைக்குரியவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். காது கொடுக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் காது கொடுக்கணும். 1 மணி நேரம் பழனியப்பனுக்கு உங்கள் செவியை தானமாக தாருங்கள். இப்பொழுது நாம் உரையை கேட்கலாம். வருக பிரசன்ன பழனியப்பன் அவர்கள், உங்கள் பிரசங்கம் தொடரட்டும். குலச்சிறை நாயனாரை குறித்து உங்கள் செந்தமிழ் உரைக்காக எங்கள் செவிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள். பயனாடை ப்ரொஃபஸர் வாங்க. ப்ரொஃபஸர் பேராசிரியர் அர்த்தநாரீஸ்வரர் இந்த பயனாடையை குழந்தைக்கு அணிவிக்கட்டும்.
திருச்சிற்றம்பலம். வணங்கத் தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கோடு அணிதில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ. பனிப்பகை மயிலும் சேவர் பதாகையும் 12 மணிக்குழைகளும் 16 வதனமும் வாகை வேலும் தனிப்பசுங் கடப்பந்தாரும் தண்டையன் தாளும் நாளும் கனிப்பரும் செந்திலாய் என் கருத்தை விட்டு அகன்றிடாவே. என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனிப்பெருங்கருணைக்கும் செந்தமிழ் வளர்க்கும் சிரவையாதீன குருமகா சன்னிதானங்களின் குருவர்களுக்கும் கோவிலூராதீன குருமகா சன்னிதானங்களின் குருவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இந்த அழகான மாலை வேளையிலே மக்களின் வாய்க்கு இனிப்புகளை வழங்குவதோடு மட்டும் நின்றுவிடாமல் வாழ்க்கைக்கு இலக்கியங்களை வழங்குகிற ஒரு அற்புதமான நிறுவனம் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன், உறவுச்சுரங்கம் ஆகிய முப்பெரும் அமைப்புகள் இணைந்து நிகழ்த்துகின்ற இந்த அற்புதமான விழாவிலே தமிழ் 63 21வது வாரமாக குலச்சிறை நாயனாரை பற்றி சிந்திக்கின்ற ஒரு பெரு வாய்ப்புன்னு சொன்னால் அதை விட பெரிய தப்பு வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா இது எனக்கு ஒரு வரம். இதை நான் வாய்ப்பாக கருதவில்லை. ஏன்னா வாய்ப்பு என்பது நாம் தேடி செல்வது, வரம் என்பது தான் நம்மை தேடி வரும். அதுவும் சற்றும் எதிர்பார்க்காம வந்த வரம் இது. எப்படின்னா, மாணிக்கவாசகர் அமைச்சராக இருக்கிற பொழுது அரிமர்தன பாண்டியன் கிட்ட காசெல்லாம் வாங்கிட்டு திருப்பெருந்துறை போறாரு இல்ல, போறப்ப எதர்ச்சியா எப்படி சிவபெருமான் குருந்த மரத்தடியில் ஆட்கொண்டாரோ அப்படி கம்பன் கழக பேச்சு போட்டியில் என் அம்மா ஆட்கொண்டார்கள். அதாவது வரம் வாங்கணும்னா தவம் செய்யணும். நீ தவம் செஞ்சியான்னு கேட்டால் கம்பன் கழக பேச்சு போட்டி மேடையில் நான் செஞ்ச 5 நிமிட தவத்திற்கு கிடைத்தது இந்த 60 நிமிட வரம். அப்படிப்பட்ட வரத்தை வழங்கிய உலகநாயகி அம்மா அவர்களுக்கும், இங்கே மேடையிலே தலைமை தாங்கி வீற்றிருக்கின்ற ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், பாடும் பணியே பணியாக கொண்டு தெய்வத்தமிழ் விருது பெற்றிருக்கின்ற ஓதுவாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த சிறியவனுக்கு பயனாடை போர்த்தி சிறப்பு செய்த பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அரங்கிலே விற்றிருக்கின்ற வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்கள், பாலசீனிவாசன் ஐயா அவர்கள் தான் எங்களை மாதிரி பேச்சுலகில் நிறைய அர்ஜுனர்களை உருவாக்குற கிருஷ்ணர். பாலசீனிவாசன் ஐயா பேர் பொருத்தம், பாலசீனிவாசன் கிருஷ்ணர். அப்படி பாலசீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், ராகேஷ் அண்ணா அவர்களுக்கும், என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று என்னுடைய பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்னோட சௌந்தர்யா அக்கா அவர்களுக்கும், என்னுடைய செட்டிநாட்டிலிருந்து ஒரு செந்தமிழ் சொந்தமாக உக்கூர் கண்ணப்பண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், ஐபக்தி பசி யூடியூபினுடைய நிறுவர் அவர்களுக்கும். இந்த அவையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் வணக்கம் சொல்லணுன்னாலே 1 மணி நேரத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம், வணக்கம் மட்டுமே. ஆகையால் அவையோர் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். இப்போ குலச்சிறையார் பற்றி பேசணும். குலச்சிறையார் பற்றி பேசணுங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 விஷயங்களை முக்கியமாக சிந்திக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய சித்தி வராங்க, அவங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய உறவு, ஏன்னா இந்த மேடையில் எனக்கு இருக்கிற ஒரு சிறப்பே தான். சென்னையில் நான் முதல்ல சொற்பொழிவு பண்ணுகிற மேடை இது. அதுவும் இவ்வளோ பெரிய மேடை என்பது தான் எனக்கு ஒரு இறையருள். இதுக்கு முன்னாடி கோவையில் பேசியிருக்கிறேன், எங்கள் ஊர் செட்டிநாட்டு பக்கம்லாம் பேசியிருக்கிறேன். சென்னையில் ஒரு சொற்பொழிவு மேடை, இப்படி ஒரு மேடை அமைந்தது என்பதே ஒரு பெருவரம். அதில் என்னுடைய உறவுகள் நட்புகள் எல்லாருமே வந்திருக்கிறார்கள். அது இறைவனுடைய அருள். குலச்சிறை நாயனார் அவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயம் நான் முக்கியமாக சிந்திக்கணும். அவர் பிறந்த ஊர், அவர் வாழ்ந்த பதி, அவர் வகித்த பதவி, இது 3த்தையும் சிந்திச்சுட்டு அவரை பற்றி பேசலாம். அவர் பிறந்த ஊர் மணமேற்குடி என்று பாண்டிய நாட்டிலே சொல்லப்படுகிற ஒரு வளம் மிக்க ஊர். அதை சேக்கிழார் சொல்கிறப்பே சம்பா நெல், கரும்பு, கமுகு மரங்கள் இதெல்லாம் நிறைந்த ஒரு வளமிக்க பகுதியாகத்தான் அந்த மணமேற்குடியை காட்டுகிறார். அவர் வாழ்ந்த பதி மதுரை. மதுரையை பற்றி பேசணுன்னா இந்த 1 மணி நேரம் பத்தாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து வருகிற 42 வாரங்களில் 42 மணி நேரம் கொடுத்தாலும் அதுவும் பத்தாது. தமிழ் 63 என்று வைத்தது போல் மதுரைக்கு ஒரு 63 வச்சாதான் மதுரையை பற்றி பேசி முடிக்க முடியும். அதுவே ரொம்ப சிரமம். அவ்வளவு பெருமை மிக்க ஊர் மதுரை. காரணம், நாமெல்லாம் வணங்குகிற 30 தெய்வங்கள் அங்கே அரசாண்டு இருக்கிறாங்க. தடாதகை பிராட்டியாராக மீனாட்சி அம்பிகை அரசாண்டு இருக்கிறார்.
சோமசுந்தர பாண்டியனாக சிவபெருமான் அரசாண்டு இருக்கிறார், உக்கிரகுமார பாண்டியனாக முருகன் அரசாண்டு இருக்கிறார் மதுரையை. அதிலும் முருகப்பெருமான் உக்கிரகுமார பாண்டியனாக சென்றறிந்ததையெல்லாம் அருணகிரிநாதர் திருப்பூரில் ரொம்ப அழகாக சொல்லுவார். கனகன் திரள்கின்ற பெருங்குறி தனில் வந்து தகந்தக நின்றிடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனேன்பார். அப்படி 30 தெய்வங்கள் அரசாண்ட இடம் மதுரை. இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகிட்ட மதுரைனா என்னன்னு கேட்டால் முதல்ல மல்லிகைப்பூன்பாங்க. அவங்க விஷயம் அதுதானே. அதுவும் என் வயசில் இருக்கிறவங்கள கேட்டால் அதை தான் சொல்லுவான். மல்லிகைப்பூ, ஜிகர் தண்டா. இன்னைக்கு இப்போ கரண்ட்டில் பன் பரோட்டான்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மதுரைனா. ஐயா, மதுரைனா முதல்ல தமிழ் ஞாபகத்துக்கு வரணும். சிவபெருமான் தமிழுக்கு வித்திட்ட இடம் மதுரை. முருகப்பெருமான் தமிழை வளர்த்திட்ட இடம் மதுரை. மீனாட்சி அம்பிகை தமிழுக்காக முத்திட்ட இடம் மதுரை. அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு ஜிகிர்தண்டாவும் பன் பரோட்டாவும் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. மதுரை அப்படி ஒரு சிறப்பான ஊர். இன்னொன்று சொல்லணும்னா, சிவபெருமானுக்கு நிரந்தர விலாசம் எதுன்னு கேட்டால் மதுரைன்னு சிவனே சொல்கிறாரு. 11ஆம் திருமுறையில் திருமுகப்பாசுரம்ங்கிற முதல் பதிகம் அது சிவபெருமான் கைப்பட எழுதினது. யாருக்குன்னா சேரமான் பெருமாளுக்கு எழுதுறாரு, பானபத்திரர் என்பவருக்காக. அப்பா சேரமான் பெருமாளே, பானபத்திரன் இங்கே மதுரையில் ஒருத்தன் இருக்கான், அவன் உன்ன மாதிரியே என்னை கும்பிடுற ஒரு பரம பக்தன், பாடுற பக்தன், அவனுக்கு அருள் பண்ணு, அவனுக்கு உன்னால் முடிஞ்சதெல்லாம் கொடுன்னு சொல்லி எழுதுகிற கடிதத்தில் மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யா. மதுரையில் இருக்கிற சிவபெருமானுங்கிறாரு. அப்போ சிவபெருமானுக்கு நிரந்தர இடம் மதுரை தானா? எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. கிடையாது. இப்போ எல்லாம் யோசிப்பீங்க, இவனே முதல்ல மதுரைங்கிறான், பாட்டையும் சொல்கிறான், அப்புறம் இல்லைன்னு சொல்கிறான்னு என்னத்தான் சொல்ல வரேன்னு கேட்பீங்க. அதே சிவபெருமான் தான் திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலத்தில் அதே மதுரையை விட்டு வெளியே வடதிருவாலை வைக்க போகிறாரு. அந்த கதை என்னென்னா, இடைக்காடன் என்கிற ஒரு புலவன் இருக்கிறான். அந்த புலவன் கபிலருடைய நண்பராக இருக்கிறார். கபிலனுடைய பரிந்துரையின் பேரில் அவர் பாண்டிய மன்னனை பார்க்க வர்றார். ஏன்னா பாண்டிய மன்னனும் அந்த காலத்தில் படித்த புலவனாக இருந்தான். முக்கிய குறிப்பு, மன்னன் படித்தவனாக இருந்தான் அந்த காலத்தில். இதுக்கு மேலே நான் எதுவும் இதை பற்றி பேசக்கூடாது. மன்னன் படித்த புலவனாக இருந்தான். அவங்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் புலமையை காட்டினா நமக்கும் அவன் ஏதாவது பண்ணுவான்ட்டு இடைக்காடன் வரான். இடைக்காடன் என்கிற புலவர் பாண்டிய மன்னனை பார்த்து பாடுகிறாரு. மன்னன் கண்டுக்கவே இல்லை. இவன் என்ன பாடுறது, நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு மன்னன் பாட்டு இருக்கிறான், அவமதிக்கிறான். இந்த அவமதிப்பை பொறுக்க முடியாத இடைக்காடர் நேராக சொக்கநாதர்கிட்ட போய் முறையிடுகிறார். பெருமானே, அவன் தமிழ் புலவனாகி என்னை அவமதித்திருக்கிறான், அது தமிழை அவமதித்ததற்கு நிகர். தமிழை அவமதித்தது என்றால் அது தமிழ் சொல்லாக இருக்கிற ஒரு உமையம்மையையும் தமிழ் சொல்லின் பொருளாக இருக்கிற உன்னை அவமதித்தது தானே, இதற்கு என்ன செய்ய போகிறாய்ன்னு கேட்ட பொழுது பெருமானும், ஏன்னா அவரும் 49 புலவரில் ஒரு ஆள் தானே, அவர் எனத்துக்கு ஒன்றுனா அவர் தானே கேட்கணும். அவரும் சரி, தமிழுக்கு நிகழ்ந்த அவமதிப்பு தான், உமக்கு மரியாதை இல்லாத இடத்துல எமக்கு வேலை இல்லை, அதனால் நானும் பொட்டியை கட்டுறேன், கிளம்பு வா போலான்ட்டு எல்லாம் வடதிருவாலவாய்க்கு போயாச்சு. இறைவன் கோயிலில் இல்லை. இந்த செய்தியை அறிந்து பாண்டிய மன்னன் நேராக வடதிருவாலவாய் போய் பெருமானுடைய திருவடிகளில் விழுந்து தவற உணர்ந்து இடைக்காடனுக்கான மரியாதை மதிப்பு அவருக்கான கௌரவம் எல்லாத்தையும் கொடுத்து இறைவன் மனதை குளிர்விக்கிறார். அப்புறம் தான் இறைவன் மதுரைக்கு வரார். இந்த நிகழ்வை படித்த பொழுது எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வந்தது பெருமாள் திருமொழியில் இருக்கிற ஒரு பாடல் தான். கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டான் துணி ஒன்று இச்சென்னா புலவோன் யான் செல்கின்றேன் நீயுமுன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். தமிழ் பின்னாடி போனார் பெருமாள், இங்கே சிவபெருமானும் தமிழுக்காக போகிறாரு. அப்போ இதிலே விடை தெரிந்து விடும். சிவபெருமான் மதுரையில் இருக்கிறாரானா கிடையாது, சிவபெருமான் சிதம்பரத்தில் இருக்கிறாரானா கிடையாது, அவர் திருவண்ணாமலையில் இருக்கிறாரானா கிடையாது. தெய்வ தமிழ் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சைவ கடவுளாக சிவபெருமானும் நிலை பெற்றிருப்பார். அப்போ அப்படிப்பட்ட சிவபெருமான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மயிலாப்பூரில் ரதவீதியில் பாரதிய வித்யா பவன் 2ஆம் தளத்தில் ராமசாமி ராஜா ஹாலில் தமிழ் 63 குலச்சிறை நாயனார் பற்றி நிகழ்கிற உரையில் அவர் இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. அவர் உங்கள் பக்கத்தில் கூட உட்காந்துருக்கலாம். உங்கள் பக்கத்தில் நிறைய சேர் காலியாக இருக்குது, அதில் ஏதாவது ஒரு சேர் சிவபெருமான் இருக்கலாம். உள்ளத்தில் எப்போவுமே இருக்கிறார். இப்போ பக்கத்தில் எங்கேயாவது அவர் உட்கார்ந்துருக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஊர் மதுரை. இன்னும் நிறைய சொல்லலாம், மதுரையை பற்றி நிறையா பேசலாம். இந்த பெரிய புராணம் அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் 20 வாரமாக பெரிய புராணம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க.
நானும் திரும்ப வந்து பெரிய புராணம் என்றால் சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்தது உலகெல்லாம் உணர்ந்து என்று தொடங்குவது, அந்த மாதிரிலாம் எந்த அறிமுகமும் இப்போ கொடுக்க போகிறதில்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும், பெரிய புராணத்துக்கும் திருவிளையாடல் புராணத்துக்கும் இருக்கிற தொடர்பை ஒரு ஒன் லைன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒற்றை வரியில் விளக்கி விட்டு என்னுடைய தலைப்புக்குள்ளே போயிடலான்னு இருக்கிறேன். இப்போ தான் தலைப்புக்குள்ளேயே போறியான்னு கேட்பீங்க, கவலைப்படாதீங்க, 1 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். பெரிய புராணம் திருவிளையாடல் புராணம் இது எதுக்கு பேசணும், இந்த ஒன்லைன் கூட எதற்கு தேவை என்று கேட்டால் நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். பெரிய புராணம் என்பது இறைவனுக்காக அடியார்கள் என்ன செய்தார்கள்னு சொல்வது. திருவிளையாடல் புராணம் என்பது இறைவன் அடியார்களுக்காக என்ன செய்தார்னு சொல்வது. இன்னும் திருநாவுக்கரசர் பாணியில் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னா பெரிய புராணம், தன் கடன் அடியனையும் தாங்குதல்னு சொன்னா திருவிளையாடல் புராணம். இப்போ இது எதற்குன்னு கேட்டால், இப்போ நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற நிகழ்வு, குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியாருக்கு துணையாக நின்று திருஞான சம்பந்தரை கொண்டு சமணர்களை கழுவில் ஏற்றுறாருல்ல, இந்த கழுவட்சி நிகழ்வானது பெரிய புராணத்திலையும் பேசப்பட்டிருக்கு, திருவிளையாடல் புராணத்திலையும் பேசப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய கருத்து என்ன? எதற்கு 2 புராணத்தில் ஒரே விஷயத்தை 2 பேர் மாற்றி மாற்றி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க? காரணம், இந்த ஒரு கதையில், இந்த ஒரு நிகழ்வில் எந்த அளவிற்கு ஆண்டவன் கருணை வெளிப்பட்டு இருக்கிறதோ அதே அளவுக்கு அடியவர் திறமும் வெளிப்பட்டு இருக்கிறது. அதனால தான் இவ்விரு புராணங்களிலும் இந்த நிகழ்வானது இடம்பெற்றிருக்கிறது. இப்போ குலச்சிறையார் பிறந்த பதியை பற்றி பேசியாச்சு, வாழ்ந்த பதியை பற்றி பேசியாச்சு. அவர் வகித்த பதவியை பற்றி பேசணும். ஒரே ஒரு விஷயந்தான், அவர் ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் பதவியினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்லணும். அதனால இப்போ நாம் ஒரு சின்ன ஒப்பீடு பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நம்ம பெரிய புராணம் பாண்டிய நாட்டு அமைச்சர் குலச்சிறையார் நிறுத்தி வைக்கிறோம். இன்னொரு பக்கம் அம்மா அவர்கள் சாய்ஸில் விட்ட இலக்கியம்னு சொன்னது சீவக சிந்தாமணி, ஏமாங்கத நாட்டு அமைச்சர் கட்டியங்காரன். 2மே கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட பாத்திரங்கள். இங்கே ஏமாங்கத நாட திருத்தக்கதேவர் காட்டுகிறார், ரொம்ப வளமிக்க பகுதியாக இருக்கிறது, ரொம்ப வளமிக்க நாடு, மக்கள் எல்லாருமே நல்லவர்களாகத்தான் இருக்கிறான், மன்னனும் நல்லவன் தான். என்ன, மன்னனுக்கு கொஞ்சம் மனைவி மயக்கம் ஜாஸ்தி, மனைவி நல்லவ தான். அங்கே சீவக சிந்தாமணியில் கட்டியங்காரன் ஒருத்தன் தான் கருப்பு ஆடு. இங்கே பெரிய புராணத்தில் பார்க்குறோம் எல்லாருமே நல்லவர்கள் தான், நன்மை தீமைங்கிறது இங்கே பேச்சு இல்லை, இங்கே சமணமா சைவமாங்கிறது பேச்சு. நாடு முழுக்க இப்போ சமணம் தான் இருக்குது. குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியார் மட்டும்தான் சைவத்தில் இருக்கிறார்கள். பாண்டிய மன்னனுக்கு இங்கே மத மயக்கம், இங்கே இவனுக்கு மனைவி மயக்கம்னா இந்த மன்னனுக்கு மத மயக்கம், அவ்வளவுதான் வேறுபாடு. இப்படி இருக்கு. இங்கே குலச்சிறையார் நல்லெண்ணத்தில் இருக்கிறாரு, நாட்டையும் நாட்டு மன்னனையும் மீட்கணும்னு நினைக்கிறாரு. இங்கே கட்டியங்காரன் எப்போ 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம உட்கார்றதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இருவருமே அமைச்சர்கள். கட்டியங்காரன் என்ன செய்கிறான், தன்னுடைய பதவியின் பலத்தால் ஒரு தக்க சமயம் பார்த்து மன்னனை வென்று மனைவி விசயமாதேவியார் கருவுற்றிருக்கிற தருணத்தில் அவர்கள் நாட்டினை நீங்கி சுடுகாட்டில் போய், நாட்டில் அரச மாளிகையில் பிறக்க வேண்டிய சீவகன் சுடுகாட்டில் போய் பிறக்கிறான். அந்த நிலைக்கு, இழிநிலைக்கு அவர்கள் ஆளாகி நாடு முழுவதும் நாசமாகிறது இங்கே கட்டியங்காரனுடைய ஒரு செயல்னால. அதே இங்கே நம்ம பெரிய புராணத்தில் குலச்சிறையாரை பார்த்தா அவர் ஒரு ஆள் தான் நினைக்கிறாரு. அவர் ஒரு ஆள் திருஞான சம்பந்தரை கூட்டிகிட்டு திருஞான சம்பந்தரை கொண்டு மொத்த நாடையும் மாத்துறார், நாட்டு மன்னனையும் மாத்துறாரு. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது, அமைச்சர் என்ற ஒருவர் நினைத்தால் போதும் ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற முடியும். அப்படி ஒரு ஆளுமை மிக்க பதவி இந்த அமைச்சர் பதவி. சாதாரண பதவியில் இன்றைக்கெல்லாம் விருது வாங்குற மாதிரி தான் பதவியும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அமைச்சர் பதவிங்கிறது அவ்வளோ சாதாரணமானதில்லை, ஒரு மிகப்பெரிய பதவி அது. அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு மிக்க பதவியில் இருந்தவர் குலச்சிறை நாயனார். அவர் அப்படி மணமர்குடியில் பிறந்து வளர்ந்து சைவ நெறியிலே திகழ்ந்து பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக வருகிறாரு, மங்கையர்க்கரசியாருக்கு துணையாக இருக்கிறாரு சைவத்தை நிலைநாட்டுவதற்கு. இப்போ இந்த சமயத்தில் தான் பாண்டிய நாட்டுக்குள்ள சமணம் வருது. சமணம் சமணத்தை இருள் பாண்டிய நாட்டை சூழ்கிறது. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம், சமணத்தை ஏன் அவங்க அழிக்கணும்னு நினைக்கணும்? சமணம் பாட்டு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, நம்ம சைவம் பாட்டு இருந்துட்டு போகுதுன்னு நினச்சிருக்கலாமே. எதற்கு சமணத்தை வேரோடு அழிக்க வேண்டும், அதை நாட்டிலிருந்து விரட்டணும்னு நினைத்தார்கள்? முதல்ல என்னுடைய காரணம், சமணம் ஏன் அழிந்தது? அதான் என்னுடைய கேள்வி. நான் அதற்கு 2 காரணங்கள் சொல்லுவேன்.
ஒன்று சமணத்தினுடைய ஒரு செயல்பாட்டு காரணம், இன்னொன்று கோட்பாடு காரணம். இது ரெண்டும் தான் சமணத்தை அழித்ததாக நான் கருதுவது. செயல்பாடு, சமணர்கள் பாண்டிய நாட்டில் சமணம் இருக்கணும்னு நினைக்கல, சமணம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைத்தார்கள். அவர்கள் சமயத்தை பரப்பவில்லை, திணித்தார்கள். ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரரெல்லாம் தலந்தோறும் போனாலும் அவர்கள் எந்த இடத்திலும் சமயத்தை திணிக்கவில்லை, பரப்பினார்கள். ஆனால் இவர்கள் திணித்தார்கள். அந்த ஒரு செயல்பாடு சமணர்களை அழித்தது. அவர்களுடைய கோட்பாடு ரீதியாக என்ன காரணம் சொல்லலான்னா, சமண சமயத்தில் பெண்ணா பிறந்துட்டா முக்தி கிடையாதுன்னு ஒரு கருத்து இருக்கு. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இது. பெண்ணாக பிறந்தவர்கள் அந்த பெண்ணாக பிறந்த பிறவியிலே இறுதியில் உண்ணா நோன்பு இருந்து இறந்து அடுத்த பிறவியில் ஆணா பிறந்து தான் முக்தி அடையணும்ட்டு அவர்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனால் திகம்பர சமணத்திலெல்லாம் பெண்களை மிகவும் இழிவாக கருதுவார்கள். ஆனால் அப்படியே நம்ம சமயத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. உலகத்துக்கெல்லாம் அம்மையப்பனாக இருக்கிற இறைவனே ஒரு பெண்ணை பார்த்து இவள் எம்மை பெண்ணும் அம்மைன்னு சொல்கிறான். இசை ஞானியார் என்கிற ஒரு பெண் இல்லை என்றால் பெரிய புராணமே இன்னைக்கு கிடையாது. சேக்கிழார் மங்கையர்க்கரசியாரை எப்படி சொல்கிறாரு? மங்கையர்க்கு தனி அரசு எங்கள் தெய்வங்கிறாரு. சைவத்துக்கே தெய்வமாக மங்கையர்க்கரசியாரை காட்டுகிறார். அப்படி நம் சமயம் பெண்களை அவ்வளவு மேன்மைப்படுத்தியது. இன்னும் சொல்ல போனோன்னா, பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீடுங்கிற கான்செப்டை முத கொண்டு வந்தது சிவபெருமான். மதுரையில் தான் கொண்டு வந்தார். மதுரையில் சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனுக்கு முடிசூட்டு நடக்குதா? சித்திரையிலிருந்து ஆவணி அவிட்டம் வரைக்கும் மீனாட்சி அம்மன் ஆட்சி. ஆவணி அவிட்டத்தில் சொக்கநாதருக்கு முடிசூட்டு அடுத்த சித்திரை வரைக்கும் அவராட்சி. கணக்கு போட்டு பாருங்க, சரியாக சித்திரையிலேருந்து ஆவணி 4 மாதம். 4/12. நான் கணக்கு படிக்கிற மாணவன், அதனால கணக்கு தப்பாக இருக்காது. 4/12 33.3% வரும் ஆன்சர். படி பெண்களை அவ்வளவு உயர்வாக நம்ம சமயத்தில் மதித்திருக்கிறோம். அந்த ஒரு காரணம் நம் சமயத்தை இன்று வரை கன்னித்தன்மையோடு இருக்க வைத்திருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இன்னொரு காரணம், அவர்களுடைய கோட்பாட்டிலே இன்னொரு குறைபாடு என்னன்னா, இதை பொற்கொழி கவிஞர் பேராசிரியர் சோசோமி சுந்தரமையா அவர்கள் உரையில் நான் கேட்ட செய்தி இது. ஐயா அவர்கள் சொல்வார்கள் ரொம்ப அழகா, சமணத்தில் நடனமாடினால் அமங்கலம், நடனமாடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்ட்டு அவர்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. இங்கே அப்படியே நம்ம சமயத்தை திரும்பி பாருங்க. நாம் ஆடுறது இருக்கட்டும், நம்ம கும்பிட்ற சாமியே ஆட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சிவபெருமான் அவர் எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டே தான் இருக்கிறார். அவர் ஆடினாதான் நாம் இங்கே ஆட முடியும், இல்லைன்னா எதுவும் நடக்காது. விநாயகப் பெருமான் அவர் சிவாலய கோட்டங்கள் எல்லாம் நர்த்தன கணபதியாக நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்காக திருச்செந்தூரில் ஆடி காட்டினார். தண்டையனி வண்டையங் கிண்குனி சதங்கையும் தன்கள் சிலம்புடன் கொஞ்சவேனன் தந்தையினை முன்பறிந்து இன்பவுரி கொண்டு நன் சந்தடம் அணைந்து நின் அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமுகுடங்களும் கொஞ்சமலர் செங்கையும் சிந்துவேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்கிலுற என்றன் முன் சந்தியாவோன்ட்டு திருச்செந்தூரில் அருணகிரிநாதர் ஆடி காட்டினார். இப்படி முருகன் ஆடுவார். அம்பிகை ஆடுவாளான்னு கேட்டால் அம்பிகை காளி தாண்டவம் ஆடுகிறார். கண்ணன் காளிங்கன் மேலே தாண்டவம் ஆடுறான். எந்த சாமியை பார்த்தாலும் ஆட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நடனம் என்று மட்டுமல்ல, நாம் எந்த தெய்வத்தையும் எந்த கடவுளையுமே நாம் கலைகளோடு ஒன்றுபடுத்தி தான் பார்க்குறோம். அதனால தான் வாணி கையில் வீணையை கொடுத்தோம், சிவபெருமான் கையிலையும் வீணையை கொடுத்துருக்குறோம். வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. முருகன்கிட்ட தமிழை கொடுத்தோம், கண்ணன் கிட்ட குழலை கொடுத்தோம். இப்படி எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நாம் கலையோடு தான் கடவுளை ஒன்றுபடுத்தி இருக்கிறோம். ஏங்க இவ்வளோலாம் வேணாம். நம்ம சமயமானது சற்றே இருளுக்கு சென்ற காலத்தில், அதாவது தமிழகத்தினோட இருண்ட காலத்திற்கு பிறகு பக்தி இலக்கிய மறுமலர்ச்சி கொண்ட பொழுது திருஞான சம்பந்தர் எப்படி சைவ சமயத்தை மறுமலர்ச்சி அடை செய்தார்? பன்னிசையினால தானே செய்தார். இசை என்கிற ஒரு கலை கொண்டு தானே கடவுள் தன்மையை நிலைநிறுத்தினார். மீண்டும் இன்னும் சொல்லப்போனால் திருஞான சம்பந்தர்லாம் இல்லைன்னா இன்னைக்கு தமிழிசையே கிடையாது. தமிழிசையை முதல்ல இலக்கியத்துக்கு கொண்டு வந்தது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் மூலமாக. அதை திருநெறிய தெய்வ தமிழிசை என்ற விருட்சமாக வளர்த்தது திருஞான சம்பந்தர். அதில் சந்தம் எனும் கனிகளை கனியச் செய்தது அருணகிரிநாதர். அதை அப்படியே சற்று கர்நாடக சங்கீதத்திற்கு அடித்தளமாக அமைத்தவர் முத்துத்தாண்டவர். இவர்கள் 4 தான் தமிழிசையின் தூண்கள். படி நம்ம சமயம் கடவுள்களோட கடவுள்களாக பார்த்து பக்தி மட்டும் பண்ணி அவங்கள ரொம்ப தூரத்தில் தள்ளி வைக்காம நாம் அன்றாடம் பயில்கிற கலைகளோடு சேர்த்து அவர்கள் நம்மக்கிட்ட வச்சுருக்கிறோம். இன்றைக்கி நடராஜர் சிலை இல்லாத பரதநாட்டிய கல்லூரியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. கடவுளை நம்ம தூர வைக்கல, நம்மக்கிட்ட வச்சுருக்கிறோம்.
அதனால தான் நம்ம சமயம் முத்துணை ஆண்டு காலமாக நீடித்து நிலைத்து நிற்கிறது. இது சமணம் அழிந்ததற்கான காரணம். இதுதான் இப்போதான் சமணம் அழிந்ததற்கான காரணம். இப்போ காரியம் குலச்சிறையார் நினைக்கிறார், சரி சமணர்கள் அழிக்கணும், என்ன பண்ணலாம்? இப்போ திருமறைக்காட்டுக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்திருக்கிறார்கள். அங்கே மறைக்கதவத்தை திருநாவுக்கரசர் பாடி திறந்தும் திருஞான சம்பந்தர் பாடி அடைத்தும் இந்த திருவிளையாடல்கள்லாம் இப்போ நடந்திருக்கு. இதுதான் சரியான சமயம், நாம் திருஞான சம்பந்தரை இப்பொழுது அழைத்து வந்து விட்டால் சமணமானது நாட்டில் அழிந்துவிடும் என்று முடிவெடுத்து அவர் மங்கையர்க்கரசியாரோடு கலந்து ஆலோசித்து திருஞான சம்பந்தரை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்கிறாரு. அங்கு திருஞான சம்பந்தருக்கு அழைப்பு போனது பிறகு திருநாவுக்கரசர், சமணர்களுடைய வஞ்சனைக்கெல்லாம் அவதி இல்லை ஐயா, நீங்கள் சின்ன குழந்தை பாலகன், உங்களுக்கு அவர்களால் தீங்கு நேர வாய்ப்பு இருக்கிறது, போக வேணாம். அவர்கள் இவ்வளவு பெரிய என்னையே கல்லில் கட்டி கடலில் போட்ட பாவிங்க, உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டாங்க, பார்த்து இருங்க, போக வேணாம், நாளும் கோளும் நலமில்லைன்னுலாம் சொல்கிறார். திருஞான சம்பந்தர் கேட்கவே இல்லை. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் தாளும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன்னு அருணகிரிநாதர் சொன்னது மாதிரி திருஞான சம்பந்தரும் கோளறு பதிகத்தை பாடிட்டு கிளம்பிட்டார். தலங்கள் தோறும் வழிபட்டுக்கிட்டே வராரு. வழிபட்டு மதுரையை அடையிறார். இப்போ குலச்சிறையாருக்கு செய்தி போயிடுச்சு. அவர் தான் நம்ம கதையில் ஹீரோ. திருஞான சம்பந்தர் அங்கங்கே கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுவார். நீங்கள் உடனே அவர் ஹீரோன்னு நினச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நிறையா படத்தில் ஹீரோக்கள்லாம் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறவன் ஹீரோ மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறான். திருஞான சம்பந்தர் நம்ம கதைக்கு கெஸ்ட்டு, ஹீரோ குலச்சிறையார் தான், என்றைக்குமே அது மாறாது. இப்போ குலச்சிறையார் அந்த செய்தியை கேட்டறிந்து அவர் நேராக மதுரைக்கு வந்துடுறார், எல்லைக்கு வந்துடுறார். திருஞான சம்பந்தர் வர்ற திசையெல்லாம் வணங்கி அவருடைய பல்லக்கு முன்னாடி தாழ்ந்து பணிந்து அவரை வரவேற்கிறாரு. அப்போ திருஞான சம்பந்தர், செம்பியர் பெருமான் குலமகள் ஆர்க்கும் திருந்திய சிந்தையீர் உமக்கும் நம்பெருமான்றன் திருவருள் பெருகும் நன்மைதான் வாலிதே சொல்லிட்டார். உங்களுக்கும் உன்னுடைய அரசியாருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் என்றைக்கும் உண்டுன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துல குலச்சிறையாரை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அவர் இதே ஒரு அடியாராக போயிருந்தால் அங்கேயே அவருக்கு பரிபூரணத்துவம் அடைஞ்சிருப்பார். ஆகா, இவ்வளவு பெரிய ஒரு ஞானவான் நம்ம பார்த்து எம்பெருமான் அருள் இருக்குன்ட்டார், இதுவே நமக்கு போதும், இதை விட நாம் பிறவி பயனை அடைந்து விட்டோம்லாம் அவர் சொல்லியிருப்பார். குலச்சிறையார் ஒரு அடியாராக அந்த இடத்துல இருந்திருந்தால். ஆனால் அவர் அங்கே அடியாராக போகலை, அமைச்சராக போயிருக்கிறார். யோசிக்கிறார், நமக்கு நம்ம நல்லது முக்கியமா இல்லை நாட்டு மன்னனுடைய நல்லது முக்கியமா? அவர்களுடைய நலம்தான் முக்கியம். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, சென்ற காலத்தின் பழுதுலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருள பற்றபெயருதனால் என்றைக்கும் திருவருளுடையும். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வி எனக்கு. நமக்கெல்லாம் காய்ச்சல்னு வச்சுக்குவோம், இல்லை எனக்கு காய்ச்சல்னு வச்சுக்குவோம், வேணாம் காய்ச்சல்னு வச்சுக்குவோம். மருத்துவமனைக்கு போகிறோம், டோக்கன் வாங்குகிறோம், டாக்டருக்காக காத்திருக்கிறோம், டாக்டர் வராரு, நாமளும் உள்ளே போகிறோம். இப்போ நேராக போனோன்னு டாக்டரை பார்த்து நேராக அவர் காலில் போய் விழுந்து, ஐயா டாக்டரே நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், நான் உங்களை பார்த்துட்டேன்ல, எனக்கு அதுவே போதும், எனக்கு காய்ச்சல்லாம் போச்சு, நீங்கள் பிள்ளையாரோட தும்பிக்கை மாதிரி உங்ககிட்ட கருப்பு கலரில் இருக்கிறத வச்சு என் நெஞ்சில் வச்சு அழுத்த வேணாம், உங்களுடைய பச்சை கலர் பலூனுக்கு என்னுடைய காற்றடிச்சுக்க வேணாம், முக்கியமாக கடவுளுக்கே புரியாத பாஷையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுத வேணாம். மருத்துவர்கள் யாராவது இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். கடவுளுக்கே புரியாத பாஷையில் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுத வேணாம். அதை விட முக்கியமாக கன்சல்டன்சி ஃபீஸ்லாம் எதுவும் வாங்க வேணாம், 500-1000 எனக்கு காய்ச்சல் போச்சு. இப்படி சொன்னால் அந்த மருத்துவர் என்ன சொல்லுவார்? உங்களுக்கு காய்ச்சல் இல்லை, அது கன்ஃபார்ம், ஆனால் வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் வேறு இன்னொரு டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும்னு அவர் சொல்லிட்டு விட்டுருவார். யாராவது அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவர் வராருன்னா அவருக்கு நம்ம என்ன பிரச்சனைன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் முதல்ல நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்லி தான் பேசுவோம் அவர்கிட்ட. ஆனால் குலச்சிறையார் அதெல்லாம் பண்ணவே இல்லை சார். திருஞான சம்பந்தர் இப்போ தான் மதுரைக்கு வராரு, ஆனால் நேராக போய் அவர்கிட்ட, நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினால் விளங்கு மேன்மையும் படைத்தனம். அந்த வார்த்தை தான் முக்கியம். படைத்தனம் என்கிற வார்த்தை உயிர். அவர் படைக்க வேண்டும்னு கேட்கல, படைத்தருள்கன்லாம் கேட்கல, படைத்தனங்கிறாரு. ஏன்னா சாமி நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வந்ததுனால நான் சைவம் வரணும்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா சைவம் வந்து விட்டது. மதுரைக்கு நீங்கள் வந்ததுனாலே சைவம் வந்து விட்டது. இதைத்தான் கம்பன் ரொம்ப அழகாக சொல்லுவான், உற்றது இனிமேல் கொண்டு உருபொருள் உரைக்கும் கோளார். இப்போ திருஞான சம்பந்தர் வந்ததுங்கிறது உற்றது,
இனி உருப்பொருள் இனி வரப்போவது சைவம். ஆனால் அதையுமே வந்து விட்டதுன்னு குலச்சிறையார் கூறுகிறார். இதுதான் மந்திரி கழகு வருபொருள் உரைத்தல்னு சொல்வார்கள். என்ன வரப்போதோ அதை சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயத்தை நான் குலச்சிறையார்கிட்ட மட்டும் பார்க்கல, ஞான சம்பந்தர்கிட்டையும் பார்க்குறேன். எங்கே தெரியுமா? திருநாவுக்கரசர் அமன் கையர் வஞ்சனைக்கோர் அவதி இல்லைன்னு சொல்கிற பொழுது பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாதுன்னு சொல்கிறாருல்ல ஞானசம்பந்தர். அப்பொழுது அவர் கோளறு திருப்பதிகத்திலே ஒரு இடத்துல சொல்கிறாரு, முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் இன்னும் மதுரைக்கு கிளம்பலை, இன்னும் குலச்சிறையாரை பார்க்கல, இன்னும் பாண்டிமாதேவியை பார்க்கல, பாண்டியனை பார்க்கல, சமணர்களை பார்க்கல, வாது நடக்கலை, எதுவுமே நடக்கலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு சம்மைதடமேன்னாரு. போகிறதுக்கு முன்னாடியே சொல்கிறார், அங்கே வந்து திருநீறு தான் நாயகமாக நிற்க போகிறது, அங்கே நான் திருநீராலத்தான் அமணர்களை எல்லாம் சமராட போகிறேன்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறார் என்றால் அது ஞானியார்களுக்கே இருக்கிற ஒரு தனி சிறப்பு, சிவஞானம் கொண்டவர்களுடைய சிறப்பு அது. இதே இன்னொரு இடத்துலையும் பார்க்கலாம். இது மதுரைக்கு, அதாவது இது மதுரைக்கு வரதுக்கு முன்னாடி, மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் மதுரையில் ஆலவாய் கோயிலில் பாண்டிமாதேவியாரையும் குலச்சிறையாரையும் மாற்றி மாற்றி தன் பதிகத்தில் வைத்து சொக்கநாதரை பாடுகிற பொழுது ஐயா அவர்கள் அருமையாக பண்ணு செயலை இறைவணக்கமாக வழங்கிய பாடல். வெற்றவே அடியார் அடிமிசை விழும் விருப்பனன் வெள்ளை நீர் அணியும் கொற்றவன், வெள்ளை நீர் அணியும் கொற்றவன். இன்னும் விபூதியை பூசலை, ஆனால் வெள்ளை நீர் அணிவானுங்கிறாரு. அந்த உறுதி இருக்குல்ல, அதுதான் வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறுன்னு. அந்த திண்மை குலச்சிறையார் இடத்தும் இருந்தது, திருஞான சம்பந்தர் இடத்தும் இருந்தது. அதனால தான் சைவ சமயம் பாண்டி நாட்டில் நிலை கொண்டது. இப்போ பிள்ளையாரை வரவேற்றாச்சு, அவரை வந்து கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே மங்கையர்க்கரசியாரும் பார்த்து வணங்கிட்டாங்க. கோயிலில் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு திருமடத்தில் பிள்ளையார் தங்கி இருக்கிறாரு. பிள்ளையார் வரப்போகிறாருங்கிற செய்தி கேட்டதிலிருந்தே சமணர்களுக்கு தூக்கம் வரல. அவர்களுக்கு தீக்கணாக்களும் தீ நிமித்தங்களும் தான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அவர் வந்துட்டார், இனி அடுத்து நம்மக்கிட்ட வாதுக்கு வந்தார்னா எதுவும் பண்ண முடியாது, வர்றதுக்கு முன்னாடியே அவர் அழிக்க வேண்டும் என்று சமணர்கள் அவர்களுடைய மந்திர தீயினால் அதை வந்து அழிக்க நினைக்கிறார்கள். திருஞான சம்பந்தருடைய மடத்தை எரிக்கிறார்கள். எரிக்க அந்த தீயை மூட்டி அனுப்புகிற பொழுது, மந்திரத்தால் ஒரு தீ மூட்டி அனுப்புகிற பொழுது அந்த மந்திரங்கள் திருஞான சம்பந்தருடைய மனதிடத்து முன்று தோற்று போயிடுச்சு, ஜெயிக்க முடியல. சரி, மந்திர தீயெல்லாம் வேணாம், நாமளே கொண்டு போய் தீயை கொளுத்தி போய் போடுவோன்ட்டு அவர்களே தீ வைக்கிறார்கள். அந்த தீ திருமடம் முழுவதும் பற்றி எரிகிறது. அடியார்கள் எல்லாம் ரொம்ப துன்பப்படுகிறார்கள். அப்பொழுது திருஞான சம்பந்தர் அப்படியே சற்றே சினந்து செய்யனே திரு வாழவாய் மெய்ய ஐயனேன்னு பாடி, புய்யராம் அமனர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியருக்காகவே, வேகமாலாம் போகக்கூடாது. ஏன்னா பையவே சென்றுங்கிற வார்த்தைக்கே பின்னாடி பாண்டியனுக்கு ரொம்ப பாதிப்பு. இதில் அவர் வேகமாக போகலாம் சொல்லியிருந்தா பாண்டிய நாடே வந்து அழிந்திருக்கும். கண்ணகியோடைய கற்பு எப்படி மதுரையை அழிச்சுதோ அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய பக்தி இன்னொரு முறை மதுரையை அழிச்சிருக்கும். அப்படி ஒரு அழிவு நடந்திருக்கும் நிச்சயமாக. அதனால தான் ஒரு சரி, ஆல்ரெடி ஒரு முறை மதுரை எரிச்சாச்சு, நாம் திரும்பலாம் பண்ண வேணாம் அந்த வேலையை, அதனால் வந்து நாம் பையவே போகட்டும் தீ அப்படின்னு சொல்லி பைய போக அனுப்பி வச்சிடறாரு. பாண்டியனுக்கு வெப்பு நோய் போயிடுது. இப்போ இந்த இடத்துல அது அப்படியே புராணமாக பேசிட்டு போனால் இப்படியே பேசிட்டு போயிடலாம். எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்குது. சமணர்கள் என்ன செய்தார்கள்? முதல்ல வந்து பாண்டிய மன்னனை வந்து அவர்களுடைய சமயத்துக்கு ஆட்படுத்தி, பாண்டிய நாடையே அவர்களுடைய சமயத்துக்கு ஆட்படுத்தி அங்கே இருந்த சைவத்தை முழுவதுமாக அழிக்கிறார்கள். சிவாலய வழிபாடுகள் ஒழுங்காக நிகழ்வதில்லை, எங்குமே வந்து எந்த சிவ சிந்தனை எங்குமே இல்லை பாண்டிய நாடு முழுக்க. அப்போல்லாம் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? சும்மா தானே இருந்தார். இங்கே திருஞான சம்பந்தருக்கு தீ வைக்கிறப்ப அந்த தீ மட்டும் எப்படிங்க உடனே போய் பாண்டியனுக்கு நோயா மாறுது? அதாவது வந்து சிவபெருமானுக்கு பாண்டியன் சமணர்கள் மூலமாக என்னென்னமோ செய்கிறான். மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலில் வழிபாடெல்லாம் நிகழாமல் போகிற பொழுது கூட சொக்கநாதர் அமைதியாக தான் இருந்தார். ஆனால் தன்னை வழிபட்ட அடியார்களுக்கு ஒரு தீங்குன்னு அவரால் பொறுத்து கொள்ள முடிந்ததா? எப்பொழுதுமே ஆண்டவன்கிட்ட அது இருக்கிற ஒரு சிறப்பு. நீங்கள் சிவனை கல்லால் அடித்தா கூட 63 பேரில் ஒருத்தராக வந்திருக்கிறார் சாக்கியர். ஆனால் அதே சிவனடியாரை கடுகால் கூட அடித்து பாருங்கள், அந்த பாவம் உங்களை விடவே விடாது. நாராயணரை இரணியன் எத்தனையோ 1000 ஆண்டு காலமாக வந்து திட்டிக்கிட்டே வந்தான். அவன் ஒரு மூர்க்கன், அவன் ஒரு முரடன், அவன் ஒரு அறிவில்லாதவன், அவன் ஒரு உணத்துக்காகாதவன், என்னென்னமோ திட்டிகிட்டே வரான். பெருமாள் சும்மா தானே இருந்தார். தன்னை வழிபட்ட பிரகல்லாதனுக்கு அவன் வஞ்சனை செய்த பொழுது, பிரகல்லாதனை அவன் வந்து துன்பப்படுத்திய பொழுது பொறுத்துக்கிட்டாரா?
தூணை பிளந்தாரு, நரசிங்கமா எழுந்தாரு, அவனுடைய உடலை பிளந்து அவனுடைய குடலை மாலையை அணிஞ்சுக்கிட்டார். ஆண்டவன் அடியார்களுக்கு உண்டுனா பொறுத்துக்கவே முடியாது. அவன் அடியார்க்கு நல்ல பெருமாள். அடியவர் இச்சையில் அவையவை உற்றன அவைதரு வித்தருள் பெருமானவன். அப்படி நீங்கள் ஆண்டவனை என்ன வேணா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவனுடைய அடியார்களுடைய மனம் புண்படுமாறு நடந்து கொள்ளவே கூடாதுங்கிறது தான் இந்த ஒரு இடத்துல இந்த புராணம் நமக்கு கூற வருகிற செய்தி. இப்போ பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் போயிருச்சு. அவன் வெந்து அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் வெந்து சாகிறதுன்னு இல்லாமல் அந்த போந்து மாளிகை புறத்து நின்றார்களும் புலர்ந்து தீந்து போம்படி எழுந்தது விழுந்துடல் திறங்க. இந்த மாளிகைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வெப்பு நோய் வருது. அவன்லாம் வெப்பத்தில் வாடுகிறான். அப்போ திருஞான சம்பந்தர் பைய போக சொன்னதுக்கே மாளிகை முழுக்க வெம்மையாக இருக்குது. இதைத்தான் இதனால தான் முன்னாடியே சொன்னேன். அவர் வேகமாக போக சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? பைய போக சொன்னதுக்கு இவ்வளவு ஒரு பின்விளைவு. பாண்டியன் வாடிக்கிட்டு இருக்கிறா. சமணர்கள் தான் இதற்கு காரணமே. ஆனால் அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க மயிர்பீலியெல்லாம் எடுத்து தடவுறாங்க. அதெல்லாம் அப்படியே பிரம்போடு எரிஞ்சு போகுது. மயிர்பீலிகள் பிரம்போடு எரிந்து போகிறது அந்த வெம்மையில். அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார். பீலி வெந்துயர் ஆளி வெந்தவ சோகு வெந்தமன் மூகர் நெஞ்சடை பீதி கொண்டிட வாது கொண்டருள் எழுதேடு பேணி எங்கெதிர் ஆறு சென்றிட மாறனும் புனி தீர வஞ்சகர் பீறு வெங்கழு ஏற வென்றிடும் முருகோனேன்ட்டு பாடுவார் திருப்புகழில். ஏன்னா திருஞான சம்பந்தரை பற்றி பேசுகிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் திருப்புகழில் அவரை பாடாத இடமே கிடையாது. அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய ஒரு அம்சம் பெற்றவராகத்தான் திருஞான சம்பந்தரை கருதி வழிபட்டு இருக்கிறார். அவருடைய வழிபடு குரு ஞான சம்பந்தர். அப்படி அதனால திருஞான சம்பந்தரை நிறைய இடத்துல பாடுவார். அதனால இந்த புராணத்தில் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் திருப்புகள் வரும். நீங்கள்லாம் பொறுமையோடு கேட்கணும். இப்போ பாண்டியன் வெப்பு நோயில் வாடுகிறான். சமணர்கள்னால எதுவுமே பண்ண முடியல. அவர்கள் மந்திரங்கள் எல்லாம் அங்கே தோற்று போயிடுச்சு. இப்போ குலச்சிறையார் போகிறார். குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் போயிட்டு இப்போ குலச்சிறையாருடைய சொல்வன்மைக்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு. இந்த இடம் அவர் பாண்டிய மன்னன் கிட்ட போய் சும்மா, மன்னா திருஞான சம்பந்தர் இருக்காரு, அவருக்கு செய்த தீங்கு தான் இதற்கெல்லாம் காரணம், அதனால் அவர்னால தான் இதை தீர்க்க முடியும்னு சொல்லியிருந்தா பாண்டியன் ஒத்துக்கொண்டு இருப்பானா என்பது சந்தேகம். அவர் அந்த இடத்துல ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறார் பாருங்க. வளர் வெண் திங்கள் மேய வேணியர்பால் ஞானம் பற்றவர் விரும்பி நோக்கில் தீய இப்புனியே அன்றி பிறவியும் தீரும் என்பார். வளர்வன் திங்கள் மேயவன். இந்த இடத்த எதுக்கு சொல்லணும்? இங்கே தேவையே இல்லையே. ஏன் தெரியுமா? சந்திரன் சிவபெருமானிடத்து அடைக்கலம் புகுந்த பொழுது எப்படி சிவபெருமான் சந்திரனை ஆட்கொண்டாரோ அதே போல் மன்னா நீயும் அந்த சிவபெருமானுடைய அருள் ஞானத்தை பெற்ற திருஞான சம்பந்தரிடத்து ஆட்கொண்ட சரண் புகுந்தால் அவரும் உன்னை கருணை கூர்ந்து ஆட்கொள்வார். அவர் முன்பு மரக்கருணையாக வந்த தீ அவருடைய அறக்கருணை பட்டால் உன்னை விட்டு நீங்கி விடும்னு அப்படி குலச்சிறையார் கூறுகிறார். அந்த ஒரு சொல்வன்மையினால தான் பாண்டிய மன்னனும் ஒத்துக்கிறான். அந்த சொல்வன்மை எந்த இடத்துல எதை எப்படி பேசணும்னு இருக்குல்ல, பொருள் கருவி காலம் வினை இடனோடு அறிந்து செயலாற்றனுள்ள ஒரு அமைச்சர் என்பவர் அப்படிதான் குலச்சிறையார் செயலாற்றுகிறார். பாண்டியன் மன்னன்கிட்ட கரெக்டாக சொல்கிறார், இந்த சந்திரனை ஆட்கொண்ட சிவபெருமானுடைய அருள் பெற்ற திருஞான சம்பந்தர் அருள் செய்தால் உமக்கும் பிணி தீருங்கிறார். பாண்டிய மன்னனும் அதற்கு ஒப்புக்கொண்டு சரி அவர் வரட்டும், அவரும் சமணர்களும் முயற்சி பண்ணட்டும், 2 பேரில் யார் நோயை தீர்க்கிறாங்களோ அந்த சமயத்துக்கு நான் மாறிடுறேன். ஆல்ரெடி சமணராக தான் இருக்கிறான், இருப்பினும் திருஞான சம்பந்தர் தீர்த்து விட்டால் நான் சைவனாக மாறி விடுகிறேன்றான். இப்போ அப்படியே பாண்டிமாதேவியாரும் குலச்சிறையாரும் அந்த மகிழ்ச்சியில் அப்படியே போகிறாங்க திருஞான சம்பந்தரை நோக்கி. அதை சேக்கிழார் அப்படியே எப்படி தெரியுமா அழகாக சொல்லுவார். ஆர்வத்தால் அணையை நோக்கி சென்ற நீர் வெள்ளம் போலும் காதல் வெள்ளத்தில் செல்வாராம். இப்போ தண்ணி திறந்து விட்டோன்னு எப்படி அணையை நோக்கி வருதோ வேகமாக அப்படி கரை புரண்டு வருகிறதோ. இதெல்லாம் காட்சியாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், அதனால கற்பனையிலே நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஏன்னா திறந்து விட வேண்டிய இடத்துலேருந்து திறந்து விட்டால் தான் அணைக்கு தண்ணீர் வரும், அதனால் கற்பனையில் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி அணைக்கு எப்படி நீர் வேகமாக அப்படி வருகிறதோ அதே போல தான் திருஞான சம்பந்தரை நோக்கி குலச்சிறையாரும் அங்கே இருக்கிற சீரை வேகமாக போகிறாங்கல்ல காதல் வெள்ளத்தில். அங்கே போகிறப்ப போய் நிற்கிறார்கள். அங்கு ஞான சம்பந்தரை பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கிறார்கள்? ஞானத்தின் திரு உருவாக பார்க்கிறார்கள். நான் மறையின் தனித்துணையாக பார்க்கிறார்கள். வானத்தின் மிசையன்றி மண்ணில் வரும் மதிக்கொழுந்தாக பார்க்கிறார்கள். தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பாக பார்க்கிறார்கள். அடுத்த வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. இப்போ அவங்க பார்க்கறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்க இப்போ போன விஷயம் என்னங்க, பாண்டியனுக்கு வெப்பு நோயால் அவன் அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறான், அந்த துன்பத்தில் போகிறாங்க. அப்போ அவர்கள் எப்படி பார்க்க வேண்டும்? கண்களில் ஆனந்த துன்பக் கண்ணீர் சிந்த பார்க்கணும்ல, ஆனால் அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்?
கண் களிப்ப கண்டார்கள். இந்த வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை. திருஞான சம்பந்தர் பார்த்த மாத்திரத்தில் அவங்க என்ன துன்பம் என்ன எல்லாமே மறந்து விட்டது. அவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் அந்த ஒரு கணத்தில் இன்பமாக மாறிடுச்சு. பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகிற தீர்த்த பெருக்கா திருஞான சம்பந்தர் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். பார்த்தோன்னா அவங்க என்ன விஷயம் என்ன வந்தாங்க துன்பங்கள் எல்லாம் மறைந்து திருஞான சம்பந்தரை கண் களிப்ப பார்க்கிறார்கள். இதே மாதிரி தான் பாண்டியனும் அவர்கள் திருஞான சம்பந்தர்கிட்ட பேசி வந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு மாளிகைக்கு போகிறாங்க. அங்கே மன்னன் பார்க்கிற பொழுது அவனுக்கும் இதே உணர்வு தான். வெப்பு நோய் குறையுது. சமணர்கள் என்னென்னமோ செய்து குறையாத நோய் திருஞான சம்பந்தரை பார்த்த அந்த ஒரு பார்வையில் குறைந்து விட்டது. இதைத்தான் அவன் சொன்னான். இதைத்தான் குலச்சிறையார் ரொம்ப அழகாக சொன்னார். அவர் விரும்பி உன்னை பார்த்தா போதும் மன்னா, இந்த நோய் தீர்றது என்ன விஷயம், என் தீராத பிறவி நோயை கூட அவருடைய ஒரு பார்வை தீர்த்து விடும் என்றால் அதுதான் திருஞான சம்பந்தருடைய ஒரு திறம். அப்படிப்பட்ட திறத்தோடு அவர் போய் நிற்கிறாரு. அங்கே சமணர்கள் எல்லாம் வந்து சூரியனை எப்படி இருள் சூழ்ந்து இருக்குமோ அதே மாதிரி எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க. எல்லாம் எப்பொழுதுமே சொல்கிற மாதிரி ஆடுங்க தான் கூட்டமாக இருக்கும், சிங்கம் சிங்கிளாக தான் இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் சொற்பொழிவில் சினிமாவை கலந்தாதான் இன்றைக்கி எல்லாம் கேட்குறாங்க, வேறு வழி இல்லை. சிங்கம் சிங்கிளாக தான் அங்கே நிற்கிது. திருஞான சம்பந்தர் அப்படி தான் நிற்கிறார். அப்படி அவர் நிற்கிற அவரை பார்த்து சமணர்கள் உன்னுடைய உண்மை பொருள் என்ன, அது பொருள் என்ன, இது பொருள் என்ன என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் பார்த்துட்டு சரி பேசு பேசு, எப்படியும் அணைய போகிற விளக்கு தானே ரொம்ப பிரகாசம் விட்டு எரியும், அதனால் எரிஞ்சிட்டு போ. அவர் வாட்டி நிற்கிறார். அப்போ மன்னன் சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய நோயை வந்து வலப்பாகம் ஞான சம்பந்தர் தீர்க்கட்டும், இடப்பாகம் நீங்கள் தீர்க்க முயற்சி பண்ணுங்க, யார் தீர்க்கிறீர்களோ அவர்களுடைய சமயம்தான் மீச்சமயம்னு நான் உணர்ந்து கொள்கிறேன்கிறான். ஞான சம்பந்தர் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாயுமை வங்கன் திருவாலவாயான் திருநீரேன்கிற திருநீற்று பதிகத்தை எடுத்து பாடி அற்புதமாக பாண்டியனுடைய உடல் முழுவதும் திருநீற்றினை பூசி அப்படி நோயை அழகாக தீர்த்துறாரு. இங்கே சமணர்கள் அவங்களுடைய மயில் பீலியெல்லாம் வச்சுக்கிட்டு தேய்க்க முடிஞ்ச அளவு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எதுவும் தேய்க்க முடியலை, எதுவும் போகலை. பாண்டிய மன்னன் அப்படியே சொல்கிறான், யாரோ சொன்னாங்க உலகத்தில் சொர்க்கமும் நரகமும் ஒரே இடத்துல இருக்காதுன்ட்டு, நஞ்சும் அமுதும் ஒரே இடத்துல இருக்காதுன்ட்டு. ஆனால் இப்போ என் உடம்புக்குள்ளே ரெண்டும் இருக்குது. அதனால் பெருமானே தயவு கூர்ந்து நீங்களும் என்னுடைய இந்த பிணியை தீர்த்து விடுங்கள், நீங்களே தீர்த்து விடுங்க, இவங்க ஒன்றத்துக்காகாதவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் வேண்டா பெருமானே வந்து இடப்பாக நோயையும் தீர்த்து விடுகிறார். அந்த திருநீர் இருக்கே, திருநீரை பற்றி பேசாமல் நான் இந்த இடத்த விட்டு போக முடியுமா? இப்போ அவ்வளவு அற்புதமான அந்த ஒரு பதிகம் போதும் திருநீற்றை பற்றி பேசுவதற்கு. காண இனியது நீர், கவினை தருவது நீர். யாருக்கு? பாண்டிய மன்னனுக்கு கவினை கொடுத்தது நீர் தான். அவனுடைய ஏல உடம்பிடரை தீர்த்தது நீர் தான். காண இனியது நீர், கவினை தருவது நீர், பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். இந்த ஒரு வரி போதும் வாழ்க்கைக்கு. பேணி அணிபவர்க்கெல்லாம், நீ திருநீரை எடுத்து விரும்பி பூசி உனக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். வள்ளல் பெருமான் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். முருகான்னு சொல்லி குமராசிவ குருவே நமன்ட்டு திருநீர் பூசினா என்னென்ன கிடைக்கும்னு சொல்லுவார். அமராவதி இறையோடு லயனும் திருமாலும் தமராகுவர் சிவஞான முத்தழைக்கும் கதிசாரும் யமராசனை வள்ளும் திரளெய்தும் புகழெய்தும். நீ திருநீரை விரும்பி பூசினா, முருகான்னு சொல்லி பூசினா, தேவேந்திரன் பிரம்மா திருமால்லாம் உனக்கு தேவர்களாக தெரிய மாட்டாங்க, உன்னோட பக்கத்து வீட்டு பசங்க மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி உன்னோட யமராசனை நீ வெல்லலாம். அருணகிரி சொல்லுவார், பட்டி கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வட்டி புறங்கண்டலாது விடேன். எமனே உன்னை நான் வந்து பயப்படலாம் மாட்டேன், உன்னை பார்த்து இந்த உலகமே பார்க்க நான் உன்னை வெட்டி போடுவேங்கிறார் அருணகிரிநாதர். அப்படி யமனை நீ வெல்லலாம், புகழ் எய்தலாம், சிவஞானம் எய்தலாம். திருநீர் பூசினா இத்தனையும் கிடைக்கும். சிவபெருமான் திருவானைக்காவலில் திருநீரை வச்சே ஒரு மதில் சுவர் கட்டிட்டார். அப்படி அப்பன் வந்து 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாஞ்சு கோபுரமே கட்டிட்டார் திருச்செந்தூரில் திருநீரை வச்சு, திருநீரை கூலியாக கொடுத்து. இப்படி திருநீருக்கு அவ்வளவு பெருமைகள் இருக்கிறது. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒன்று திருநீர். அந்த திருநீற்றை கொண்டு மருந்தாக்கி அவர் வந்து பாண்டியனுடைய நோயை குணப்படுத்துகிறாரு. இப்போ பாண்டியன் சைவத்துக்கு வந்துட்டான், ஆனால் இன்னும் பாண்டிய நாடு சமணத்தில் இருக்குது. அதற்கு அடுத்து சமணர்கள்லாம் சரி, தீய எங்களுடைய வாதுகளில் நாங்கள் 3 விதம் வாது. ஒன்று தீயை ஏவுவது, இன்னொன்று எங்களுடைய சமய உண்மை பொருள்களை தீயினில் இட்டு அது தீயில கருகாமல் இருக்கிறதான் பார்க்கிறது, இன்னொன்று எங்களுடைய சமய உண்மை பொருளை ஆற்றில் இடுவது, ஆற்றுப்போக்கை எதிர்த்தது நிற்கணும். நீங்கள் முதல் வாதில் குவாலிஃபை ஆயிட்டீங்க,
நீங்கள் வந்து தீயை வந்து ஏவி விட்டீங்க. எங்களால் உங்களிடத்து தீயை ஏவ முடியவில்லை, ஆனால் நீங்கள் ஏவி விட்டீர்கள். ஏவுன தீயை அதே மாதிரி திரும்பவும் வாங்கிக்கிட்டீங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டில் குவாலிஃபை. இப்போ செகண்டு அனல்வாதம் செய்யணும். அதனால் வந்து அரசவையில் பாண்டிய மன்னன் முன்ன எல்லாரும் முன்னவும் வந்து ஒரு தீச்சுடரானது மூட்டப்படுகிறது. அங்கே சமணர்கள் அவர்களுடைய உண்மை பொருளெல்லாம் போடுறாங்க. அந்த ஓலைச்சுவடியில் எழுதி ஏடில் எழுதி போடுகிறார்கள். அது அப்படியே பஞ்சு நெருப்பில் பட்டால் எப்படி ஆகுமோ ஃபுல்லாக போச்சு, எரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து சரி ஞானசம்பந்தர் வரட்டும், எப்படியும் அவரும் எரியத்தான் போகுதுன்னு இவங்க ஒரு பகல் கனவில் இருக்கிறாங்க. சரின்ட்டு திருஞான சம்பந்தர் வந்து சரி நம்மளுடைய ஓலைச்சுவடிகளில் எதை எடுத்து போடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. எப்போவுமே திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா அவர் தளந்தோறும் போய் பதிகம் பாடுறாருல, அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும்ல. அவர் எப்பவும் என்ன பண்ணுவாரா, அவர் பதிகம் பாடுகிற பொழுது 3 பேர் காப்பி எடுப்பாங்க. ஒரு காப்பி வந்து அவருடைய பர்சனல் ஃபோல்டருக்கு அவர் வச்சுக்கிறதுக்கு, இன்னொரு காப்பி அந்த கோயிலுக்கு அந்த ஊர்க்காரர்களுக்கு, இந்த மாதிரி உங்கள் ஊரை பற்றி நான் பாடி இருக்கிறேன், இது நீங்கள்லாம் படித்தினாலும் பலம் பெறுங்கள்ன்ட்டு. 3வது காப்பி சிதம்பரத்துக்கு தலைமை இடத்துக்கு. எப்பவும் இந்த 3 காப்பி நடக்கும். அதில் அவருடைய பர்சனல் ஃபோல்டர்லேருந்து ஒரு ஓலைச்சுவடி எடுக்கலான்னு திருஞான சம்பந்தர் உள்ளே விடுறாரு. உள்ளே விட்டோன்னே கிடைக்கிறது போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றன்னல் பரமட்டி ஆகமார்த்த தோளுடையன் அப்படிங்கிற திருநள்ளாட்சி திருப்பதிகம். ஆகமார்த்த தோளுடையன் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரேங்கிற திருநள்ளாட்சி பதிகம் கிடைக்கிறது. அந்த பதிகத்தை அப்படியே வந்து நெருப்பில் போடுறாரு. நெருப்பில் போட்டோன்னே அந்த பதிகம் எரிந்து சாம்பலாக வேண்டிய பதிகம் இன்னும் அழகாக பசுமையாக இருக்குது. இதற்கு காரணம் ஒன்று இருக்குது. அதை சேக்கிழார் ரொம்ப அற்புதமாக அந்த பாட்டில் சொல்லுவார். இட்ட ஏட்டுனில் எழுதிய செந்தமிழ் பதிகம் மட்டுலாங்குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்ட மூர்த்தியை பொருள் என உடைமையால் அமர்ந்து பட்ட தீடை பசுமையாயிருந்ததன்று. இதில் நம்மெல்லாம் தான் அதை நெருப்புன்னு பார்க்குறோம், ஞானசம்பந்தர் போட்டதை ஏடுன்னு பார்க்குறோம். சேக்கிழார் அதை எப்படி காட்டுகிறார்? அந்த நெருப்பு என்பது உடல், அதில் இடப்பட்ட ஏடு என்பது உயிர். உடலுக்குள்ளே உயிர் போனால் உடல் எப்படி உயிரை துரத்தாதல்லவா, அதனால தான் அது இன்னும் பொலி உச்சி திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல நிற்கக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி வரணும். இப்போ திருஞான சம்பந்தர் தான் உயிரை உடலுக்குள்ளே போடுறாருன்னா அது வரைக்கும் அந்த உடல் உயிரற்றது தானே, பிணமாக தானே இருக்கணும். எதுக்கு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படி எரியலாம்? ஒரு கேள்வி வரணும்ல. அதற்கு சேக்கிழார் அதுக்கு முன்னாடி வரியிலே பதில் வச்சிட்டார். அட்டமூர்த்தியை பொருள் என உடைமையால். சிவபெருமானுக்கு 8 வடிவம் இருக்கு. மாணிக்கவாசகர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. நிலநீர் மாணிக்கவாசகர் அதை ரொம்ப அழகா சொல்லுவாரு. நிலநீர் நெருப்புயிர் நீல் விசும்பு நிலாப்பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பகல், அதாவது சூரியன், சந்திரன், உயிர் என்று 8 வடிவங்கள் பெருமானுக்கு இருக்கு. அந்த 8 வடிவத்தில் ஒரு வடிவம் நெருப்பு, ஒரு உயிர் நெருப்பு. அந்த உயிர் ஏற்கனவே அங்கே இருக்கு, அதனால அது இருந்தது. மீதமுள்ள 7 வடிவங்களும் திருஞான சம்பந்தர் பதிகத்தின் வாயிலாக உள்ள போய் சேர்ந்துருச்சு, அதனால அது இன்னும் பசுமையாக இருந்ததுன்னு சேக்கிழார் சொல்றார். இப்படி இதை நாம் சொல்லலாம். அப்படி வந்து அவர் அந்த இடத்துல போட்ட ஏட்டினை வந்து ஏடாகலாம் பார்க்கல. சிவபெருமான் தான் அந்த ஏடு, அட்டமூர்த்தி தான் அந்த ஏடு என்று சேக்கிழார் கூறுகிறார். இதனால் திருஞான சம்பந்தர் அனல்வாதத்திலையும் ஜெயிச்சிடுறாரு. இப்போ அடுத்து அவர்கள் புனல்வாதத்துக்கு போகலாங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுறாரு. கதை அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஹீரோ கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அடுத்து புனல்வாதம்பீங்க, அடுத்து விட்டால் உங்கள் ஓலைச்சுவடி எழுதி காற்றுல பறக்க விட சொல்லுவீங்க, மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்க சொல்லுவீங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. புனல்வாதத்தில் தோத்தா என்ன பண்ணுறீங்க? ஃபைனல் முடிவு பண்ணுங்க. புனல்வாதத்தில் தோற்றால் தோற்பவர் என்ன செய்ய வேண்டும்? அப்போ சமணர்களே தங்கள் வாய் சோர்ந்து தாமே வந்து வளையல விழுறான். நாங்கள் தோத்தா நாங்கள் கழுமரம் ஏறிடுறோம். என்னமோ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிற மாதிரி தான். அங்கே வாய்ப்பே இல்லை. 99% சமணர்களுடைய தோல்வி உறுதியாகிருச்சு. ஆனாலும் அப்போவும் அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறாங்க ஜெயிப்போன்ட்டு. நாங்கள் தோற்றால் நாங்கள் கழுமரத்தில் ஏறி விடுகிறோம், மன்னன் எங்களை கழுவற்றட்டும். அடுத்து புனல்வாதத்துக்கும் வந்தாச்சு. புனல்வாதத்தில் எல்லாம் வைகை ஆத்தங்கரையில் வந்து நின்னாச்சு. திருஞான சம்பந்தர் எல்லாம் வர வழியிலே ஊர் மக்கள்லாம் பேசிட்டு வரான். இவன் போகிறவன் அவனும் வரப்போகிறதில்ல, சமணர்கள்லாம் சைவம் தான் பாண்டிய நாட்டுக்கு திரும்பி வரப்போகுது, குலச்சிறையார் தான். அதுவும் ஒரு வார்த்தை சொல்லுவார் குலச்சிறையாரை பார்த்து, மறுப்புடை கழுக்கோல் செய்தார் மந்திரி யார் தான் என்பார்.
சமணர்கள் கழுவேற்றியது குலச்சிறையார்னு நம்ம சொல்லலாம், அது ஒரு பொருள் தான். ஆனால் அவர்கள் கழுவில் ஏறுகிறேன் என்கிற ஒரு வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வர வச்சதும் குலச்சிறையார் தானே கேட்டு. இதுதான் அதனுடைய உட்கருத்து. அவர் கேட்கலன்னா அவங்க சொல்ல போகிறதில்ல, அடுத்த வாதங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் தான் கேட்டு முடிக்கிறார், அந்த வாதத்தை முடித்து வைக்கிறார். இது புனல் வாதத்தில் தோத்தா முடிஞ்சு, சமணம் நீங்கள்லாம் கழுவில் ஏறணும் முடிவு கட்டி. அப்படி குலச்சிறையாரும் எல்லாம் வந்துட்டாங்க, பாண்டிய மன்னன் எல்லோருமே வந்து விட்டார்கள். இப்போ எல்லாம் வைகை ஆற்றங்கரையில் சமணர்கள் அவர்களுடைய மெய்ப்பொருளை அஸ்தியின் ஆஸ்தி எனும் மெய்ப்பொருளை ஓலைச்சுவடியில் எழுதி அதை அப்படியே வைகை ஆற்றுல போடுறாங்க. போட்டது தான் தெரிஞ்சு எங்கே போணுச்சுன்னே தெரியல. அது பாட்டு ஆற்றுல அடிச்சுக்கிட்டு கடலுக்கே போயிருக்கும் போல், அவ்வளோ தூரம் போயிருச்சு. சமணர்கள் அதை அந்த இடத்துல சேக்கிழார் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார், நானில அமணர்கள் எத்தனை தடவை தோற்று போனாலும் வெக்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப நின்றுட்டு இருக்கிறாங்க. முதல்ல தீயை ஏவி விட்டப்பவும் தோத்தாச்சு, தீயை ஏட்டில் போட்டப்பவும் தோத்தாச்சு, இப்போ புனல் வாதத்திலேயும் தோத்தாச்சு. ஆனாலும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதனால் அவர்கள் நானிலா அமணர்கள்னு சேக்கிழார் சொல்கிறார். இப்போ திருஞான சம்பந்தருடைய முறை, அவர் இந்த வாட்டி நம்ம ஃபைல் ஃபோல்டரில் இருந்தெல்லாம் எடுத்து போட வேணாம், ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு பதிகம் பாடுவோன்ட்டு திருப்பாசுரம் பாடுகிறார். அதற்கு மட்டும்தான் திருப்பாசுரம்னு பேர். ஏன்னா மீதமுள்ளவைகள் எல்லாம் 10 பாடல்களோடு ஒரு பாடல் பலனாக 11 பாடல்கள், அது மட்டும்தான் 12 பாடல்களாக திருஞான சம்பந்தர் பாடியது திருப்பாசுரம். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் விழுக தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமுன் துயர் தீர்கவேன் திருப்பாசுரத்தை பாடுகிறார். அந்த திருப்பாசுரத்தை அப்படியே அவர் எடுத்து திருஞான சம்பந்தர் பாடி 12 பாடல்களாக பாடுறார். அந்த 12 பாட்டிலையும் கருப்பொருள் என்ன தெரியுமா? எம்பிரான் சிவனே எல்லா பொருள். இந்த ஒரே பொருளை வச்சு 12 பாட்டு இவர் பாடினாருன்னா, இவருக்கு போட்டியாக சேக்கிழார் அந்த ஒரே பொருளை 22 பாட்டில் விளக்குறாரு. பெரிய புராணத்தில் 22 பாட்டு விளக்குறாரு. அதாவது அவர் பாடல் எழுதி முடித்த பிறகு அடுத்து வருகிற 22 பாடல்கள் இந்த பாட்டுக்கான அர்த்தம் தான். 22 பாட்டு விளக்கி முடித்ததுக்கப்புறம் இப்போ திரும்ப கதைக்கு வரார். அவருக்கு நம்மளுடைய மூளைகளை எல்லாம் பற்றி ரொம்ப நல்லா தெரியும். எங்கள் சிஏல ஃபீஃபோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இன் ஃபஸ்ட் அவுட். முதல்ல எது படிக்கிறோமோ அதுதான் முதல்ல மறக்கும். நம்ம ஆளுங்க இந்நேரத்துக்கு கதையை மறந்துருப்பாங்க பாட்டில் படிச்சுக்கிட்டு. அதனால் கதையை திரும்ப ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருவுடை பிள்ளையார் தான் திருக்கையால் இட்ட ஏட்டு, அவங்க ஏட்டு போட்டாங்கடா, நீங்கள் அதை மறந்துடாதீங்க, அந்த பாட்டை சொன்னதோடு நின்றாதீங்க, அவர் ஏடு போட்டார், அதுதாங்க முக்கியம். அவர் திருக்கையால் இட்ட ஏடு எப்படி இருக்குதான், மருவிய பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றார் போல் பொறுப்புணல் வைகை ஆற்றில் எதிர்த்து நீர் கிழித்து போகும் இருநிலத்தோர்கட்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி. வைகை ஆற்று அது மாதவர் மனம் போல போகுதான். மாதவர்களுடைய மனம் எப்படிப்பட்டது? அதை சண்டீச நாயனார் புராணத்தில் சேக்கிழார் ரொம்ப அழகாக சொல்லுவார். தம்மை 5 புலனும் பின் செல்லும் தகையர் என்பார். நாமெல்லாம் புலன்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறோன்னா மாதவர்கள் பின்னாடி புலன் போகும். 5 புலன்களையும் அடக்கி ஆண்டவர்கள் அவர்கள். அப்படி எப்படி அந்த மாதவர்களுடைய மனம் எப்படி பிறவியாற்றினை எதிர்த்து செல்லுமோ அதே போல திருஞான சம்பந்தருடைய ஏடும் வைகை ஆற்றை எதிர்த்து சென்றது. ஆனால் என்ன விஷயம்னா, சமணர்கள் போட்டி வைத்தது எதிர்த்து நிற்கணும்னு தான் சொன்னாங்க. சமணர்களுடைய ஏடு எதிர்த்து நிற்கிறதுனா அப்படியே அடிச்சுக்கிட்டு போச்சு. இங்கே திருஞான சம்பந்தருடைய ஏடு எதிர்த்து நிற்பது என்பதோடு மட்டும் நின்று விடாமல் எதிர்த்து போவது, ஆற்றினுடைய ஓட்டத்திற்கு நேர் மாறாக ஓடுது. இன்றைக்கி மாதிரி ஆறுக்கும் கிரிக்கெட் கிரவுண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரிலாம் இன்றைக்கி தண்ணி கிடையாது. அன்றைக்கி வெள்ளம் கரபுரண்டு வரும். இன்றைக்கு வைகை யாராவது கிரிக்கெட் கிரவுண்டான்னு எனக்கு தெரியல. கிரிக்கெட் மேட்செல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலே நல்லா நடத்தலாம். வைகை ஆறு காவிரி ஆறுலலாம் ஒரு சில சமயங்களில் தான் வெள்ளம் வரும். வெள்ளம் இல்லாத சமயத்தில் அங்கேயே நம்ம ஒரு ஸ்டேடியம் வச்சு மேட்ச் நடத்தலாம், அவ்வளோ இடம் இருக்குது. அப்படி இல்லை, அன்னைக்கெல்லாம் ரொம்ப வளமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை எதிர்த்து திருஞான சம்பந்தரோட ஏடு போணுச்சு. அப்படி போகிற ஏடு போய்கிட்டே இருக்குது. இப்போவும் குலச்சிறையார் தான் பார்க்குறார், இப்படியே ஏடு போய்கிட்டு இருந்தால் எங்கே அதை கிடைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு இந்த உலகத்துக்கு கிடைக்கணுமேன்னு சொல்லி அவரு குதிரை ஏறி போகிறார். இந்த புராணம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி செயல்படுறவர் குலச்சிறையாராக தான் இருப்பார். மங்கையர்க்கரசியார் அரசியாக எல்லா இடத்திலும் இருந்தாலும் களத்தில் செயல்படுவது குலச்சிறையார் தான். அதனால சேக்கிழார் ரொம்ப நுட்பமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். பாண்டிமாதேவியாரும் பயமீதி அமைச்சர் பாரம் பூண்டவர் தம்மை நோக்கி.
ஏன்னா அந்த பாரத்தை முழுக்க தான் தோள் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்குது குலச்சிறையார். ஒரு அமைச்சராக நின்று நாம தான் நாட்டுக்கு செய்யணும்னு நிற்கிறார். திருஞான சம்பந்தரை வரவேற்கணும்னு வரவழைக்கணும்னு நினைத்தது அவர், வரவேற்க போனது அவர். பாண்டிமாதேவியோடு திருஞான சம்பந்தர மடத்திலிருந்து மாளிகைக்கு அழைத்து வரும் பொழுது துணையாக போனது அவர். சமணர்களை எதிர்த்து கேள்வி கேட்டது அவர். இப்போ அந்த ஏட்டுக்காக குதிரையில் ஏறி போகிறதும் குலச்சிறையார் தான். எல்லாமே அவர் தான். அவர் அப்படி போகிறாரு, அவர் போய்கிட்டே இருக்கா, அவரும் போய்கிட்டு இருக்கிறார், ஏடும் போய்கிட்டு இருக்கு. ரெண்டும் நிற்கிற மாதிரி தெரியல. ஞானசம்பந்தர் பார்த்தார், சரி நம்ம பாடுனாதான் நிற்கும். அவர் உடனே திருவேடகத்து இறைவன் மேலே திருப்பதிகம் பாடுகிறார். அது ஏடகத்தில் நிற்கிது, அதனால தான் அது ஏடகம். ஏடு நின்ற அகம், அதனால் அது ஏடகம். ஏடகத்தில் நிற்குது. குலச்சிறையார் ஏடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்போ கரைக்கு வந்துட்டார், வைகை ஆற்றங்கரைக்கு. இப்போ சமணர்கள் 99% இல்லை, 100% நம்ம கதை முடிஞ்சு, அவ்வளோதான். இப்படி இருக்கிற பொழுது அந்த வாழ்க அந்தனர் பாட்டு சொன்னேன், அதில் ஒரு விஷயம் இருக்குது. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. வேந்தனையும் ஓங்க வைக்கிறார். அவர் கூன் பாண்டியனாக இருந்தவன், சமணத்தை சார்ந்து கூன் பாண்டியனாக இருந்தவன் இன்னும் தளர்ந்து வெப்பு நோயெல்லாம் வாடுறான். ஆனால் அவன் சைவத்துக்கு வந்தோடனே என்ன ஆகுது, அவனுடைய வெப்பு நோய் போகுது. இன்னொன்று, அவனுடைய பிறவியிலிருந்தே இருந்த கூணும் அவனுக்கு விளைகிறது. அதுதான் சைவத்தினுடைய சிறப்பு. கூனையும் தூக்கிறார், அவனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றி விடுகிறார். இதை விட அழகு என்னன்னா, அதை சேக்கிழார் சொல்றது தான் பேரழகு. சொல்கிறாரு, அம்புய மலராள் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கொன்னும் இருந்ததன்றே. அதுக்கு ஒரு உவமை வைக்கிறார் பாருங்க. உவமை வைப்பதில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ கம்பராமாயணத்திலேயோ இல்லை சீவக சிந்தாமணியோ உவமை வைப்பது எளிது. ஏன்னா அது காதல், அறம், அது மாதிரியான பொருள்களை கொண்டதான பெரிய புராணம். முழுக்க முழுக்க பழுத்த பக்தி. அதுக்குள்ளே உவமையை கொண்டு வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது சேக்கிழார் ரொம்ப அழகாக கையாளுறார், அதுவும் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. அங்கே அனபாய சோழன் காலத்தில் என்ன நடக்குது, திருஞான குலச்சிறையார் காலத்தில் எப்படி சமணர்கள் இருந்தார்களோ, அங்கே அனபாய சோழனுடைய காலத்தில் சமணர்களுடைய ஒரு நூல் மட்டும் நிற்கிது, சீவக சிந்தாமணின்ட்டு. எல்லாரும் அந்த நூலை படிக்கிறார்கள். அந்த நூலினுடைய பிரச்சனை அந்த நூலை படிக்கிறதில்லை. அந்த நூல் அவசியம் அனைவரும் படித்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல். காதலையும் ஒரு இன்பத்தையும் அவ்வளவு அழகாக காட்டுகிற ஒரு நூல். அதன் பிறகு வருகிற துறவரத்தையும் அது அழகாக காட்டுது. ஆனால் பிரச்சனை நம்ம ஆளுங்கிட்ட தான் இருந்துச்சு. அதோட இன்பத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதோடைய பொய் இன்பத்தில் ஆழ்ந்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால தான் அதை படிக்க வேண்டான்ட்டு நினைத்ததெல்லாம். அதனுடைய கருப்பொருள்கள்லாம் உண்மையில சொல்லணும்னா, அம்மா மாதிரி நானும் சீவக சிந்தாமணியை சாய்ஸில் தான் விட்டு வச்சுருந்தேன். கம்பன் கழகம் தான் அதை கம்பல்சரி ஆக்கிருச்சு. கம்பன் கழகத்துக்காக தான் படித்தேன். அந்த ஒரு கல்விதான் என்னை இங்கு பேச வைத்து கொண்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அந்த சீவக சிந்தாமணியினுடைய இன்பத்தை பொய்யாக நம்மால் பொய் இன்பத்திலே மூழ்கி, அதுக்கப்புறம் அவர் துறவரத்தை பேசினார், அதை யாரும் படிக்கலை. 8 பேரை கல்யாணம் பண்ண கதையை மட்டும் எல்லாரும் வச்சுக்கிட்டு அந்த பொய் இன்பத்திலே நம்ம ஆளுங்களாம் மூழ்கிட்டார்கள். அதை சேக்கிழார் பார்க்குறார். அனபாயன் சோழர்கிட்ட போய் சொல்கிறார், மன்னா இந்த மாதிரி இந்த பொய் இன்பத்தில் எல்லாரும் மூழ்கி இருக்கிறார்கள், ஆனால் மெய்யின்போன்னு ஒன்று இருக்குது. எம்பெருமானை வழிபட்டு வணங்கி உய்ந்த அடியார்கள் 63 பேர் கதை இருக்குது. அதை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையாக பாடியிருக்கிறார். நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியாக பாடியிருக்கிறார். அது ரொம்ப ஒரு அற்புதமான செய்தி. அதையெல்லாம் நம்ம புராணமாக நாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதை அனபாய சோழன் அப்பொழுது புரிந்து கொண்டு, சரி நீங்களே புராணம் பாடுங்கன்னு சொல்கிறாரு. சேக்கிழார் புராணம் பாடுகிறாரு. அதுவரை சீவக சிந்தாமணி என்னும் மின்மினி தீயிலே காய்ந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணம் என்னும் விளக்கொளியை காட்டுகிறார். இரும்பை கடித்து கொண்டிருந்த வாய்களுக்கெல்லாம் கரும்பை கொடுக்கிறாரு சேக்கிழார். அதனால தான் அப்படி அனபாயனுடைய செங்கோல் எப்படி சீவக சிந்தாமணியுடைய பொய்யின்பத்தால் தளர்ந்திருந்த செங்கோல் எப்படி பெரிய புராணத்தால் தலை நிமிர்ந்ததோ, அதே போலதான் இங்கே பாண்டிய நாட்டிலும் சமண சமயத்தால் தளர்ந்திருந்த பாண்டியம்மனுடைய கூன் சைவ சமயத்தால் திருஞான சம்பந்தரால் நின்ற சீர் நெடுமாறனாக எழுந்தது என்பதைத்தான் அம்புய மலராள் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன்கோ நிமிர்ந்ததன்றே என்று சேக்கிழார் பாடுகிறார். இப்போ குலச்சிறையார் அவர் இவ்வளவு செய்திருக்கிறார்.
அவரை பற்றி இன்னும் ஒரே ஒரு வார்த்தை நாம் நிறைவாக சொல்லணும்னா ஒரு 2 விஷயம். குலச்சிறையார் ஒரு அடியாராக நமக்கு என்ன சொல்ல வராரு, ஒரு அமைச்சராக என்ன சொல்ல வரார், அது சொன்னால் என்னுடைய உரை நிறைவடைந்து விடும். அவர் ஒரு அடியாராக நமக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அடியார் வழிபாடு. நீ அடியார்களை முடிஞ்ச வரைக்கும் கும்பிடு. குறியில் 4 குலத்தினராயினும் நெறியில் அக்குல நீங்கினராயினும் அறிவு சங்கரர் கண்பர் எனப்பெரு. நீ யாராவேனாரு, நீ சத்திரியனாயிரு, பிராமணனாயிரு, வைசியனாயிரு, சூத்திரனாயிரு, நீ அரசனாயிரு, அந்தனாயிரு, இல்லை வணிகனாயிரு, வேளாளனாயிரு, யாராவேனா இரு, இல்லை நீ அதெல்லாம் எதுவும் இல்லாத ஒரு தாழ்ந்த சாதியாக கூட இரு, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நீ சிவனடியாரா, நான் உன்னுடைய திருவடியில் வீழ்வேன்னு குலச்சிறையார் வாழ்ந்தார். அப்படிதான் அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப்பெரு செறிவுறப்பணிந்து எத்திய செம்மையார். சிவபெருமானுடைய அடியார்கள்னா அவரை பணிந்து விடுவார். அவர் எத்தனை பேராக வந்தாலும் சரி, ஒரு 1000 பேர் வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆள் வந்தாலும் சரி, அவர்களை அன்போடு உவகை செய்து உபசரிப்பார். அந்த குலச்சிறையாருடைய அடியார் வழிபாடு அவ்வளவு உயர்ந்தது. சரி, இப்போ இவ்வளோ அடியார் வழிபாடு செய்கிறாரு, நம்மலாம் கேட்போம். நம்மலாம் பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சாலே பிள்ளையார் ஏதாவது பண்ணோன்னு எதிர்பார்க்குறவங்க. இவர் இத்தனை அடியார்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கிறாரு, இத்தனை பேர் உபசரிச்சிருக்கிறாரு, இவருக்கு என்ன கிடச்சிதுன்னு கேட்போமா, கேட்க மாட்டோமா? கேட்போம்ல. அதற்கும் பதில் இருக்குது. இப்போ நான் ஒரு 2 வரி சொல்கிறேன், 2 வரியும் ஒரே பொருளா இல்லை வேற வேற பொருளான்னு மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தென்மதுரை சொக்கநாதரை குலச்சிறையார் வழிபட்டார், இது ஒரு வரி. அடுத்த வரி, குலச்சிறையாரால் வழிபடப்பட்டவர் தென்மதுரை சொக்கநாதர். 2த்துக்கும் பொருள் ஒன்றா வேறா? வேறு பொருள். திருஞான சம்பந்தர் குலச்சிறையாரை பற்றி பாடுகிற பொழுது அந்த பாடல்கள் 5 பாடல்களில் ஒரு இடத்துல கூட மதுரை சொக்கநாதர் குலச்சிறையார் வணங்கினார்னு சொல்லலை. வற்றவை அடியார் அடிமிசை விழும் விருப்பனன் வள்ளை நீர் அணியும் கொற்றவந்தனுக்கு மந்திரியாய குலச்சிறைன்னு சொல்லி அந்த குலச்சிறை வணங்குகிற சிவபெருமான் அற்றவர்க்கற்ற சிவனுரைகின்ற ஆளவாய் யாவதும் இதுவென்றார். இப்போ சிவபெருமானை குலச்சிறையார் வணங்கினார்னு சொன்னால் அதனால சிவனை வணங்கியதால் குலச்சிறையாருக்கு பெருமைன்னு அர்த்தம். ஆனால் குலச்சிறையாரால் வணங்கப்பட்டவர் மதுரை சிவபெருமான்னு சொன்னால் குலச்சிறையார் வணங்குனதுனால மதுரை சொக்கநாதருக்கு பெருமைன்னு சொல்கிறார் என்றால் அவர் அடியார் வழிபாட்டால் அடைந்த பெருமை என்னவென்றால் நான் இது ஒன்றைத்தான் கூறுவேன். ஏன்னா இது சாதாரணமாக யாருக்கும் இப்படி ஒரு வரி கிடைத்து விடாது, இப்படி ஒரு பெருமை யாருக்கும் கிடைக்கல. நாம் கடவுளை கும்பிட்றதுனால கடவுளுக்கு பெருமைன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய வரி. அதை திருஞான சம்பந்தர் அப்படி குலச்சிறையாருக்கு அப்படியே கொடுக்கிறார். அது அவர் அடியாராக இருந்து தொட்ட உச்சம். நம்மையும் அவர் அதைத்தான் பண்ண சொல்கிறார், நம்ம தான் பண்ண மாட்டேங்கிறோம். நம்மலாம் படமாடும் கோயிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நடமாடும் கோயிலை கண்டுக்கவே மாட்டேங்கிறோம். குலச்சிறையார் நடமாடும் கோயிலுக்கு கொடுத்ததுனால படமாடும் கோயிலும் போற்றுகிற ஒரு இடத்துக்கு போகிறார். சரி, இப்போ ஒரு அமைச்சராக என்ன சொல்ல வரார், இதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைய அமைச்சர்களை பற்றியெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வேணாம். அவர்கள் ஏன் இங்கு வந்தோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் எதுவுமே தெரியாமல் வந்தோம், இருந்தோம், போகிறோம், அப்படி தான் இருக்கிறார்கள். ஆனால் குலச்சிறையார் எப்படி தெரியுமா, அவர் ஒரு நாள் கூட அரசனுக்காக வேலை பார்க்கல. அவர் வாழ்ந்த நாள் முழுவதும் அரசுக்காக வேலை பார்த்தார். ஒரு அமைச்சர் என்பவன் அரசனின் பணியாளாக இருக்கவே கூடாது. என்ன கேட்டால் அவன் அரசுக்கு தான் வேலை பார்க்கணும், அவன் அரசின் பணியாளாக இருக்கணும். அவன் மன்னனின் பணியாள் கிடையாது. அமைச்சன் என்பவன் மக்களின் பணியாளாக இருக்க வேண்டும். இதை எல்லா அமைச்சர்களும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை குலச்சிறையார் நமக்கு அவ்வளவு அழகாக எடுத்து சொல்கிறார். அவர் எதுவுமே மன்னனுக்காக செய்யலை. ஏன்னா மன்னனுக்காக செய்கிறவராக இருந்தால் மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளி மாதிரி மந்திரி அவ்வளின்னு ஒரு வரி வந்திருக்கலாம். ஆனால் சொல்லலை. மன்னன் எவ்வளி மக்கள் அவ்வளியோடு நிறுத்திக்கிட்டாங்க. மந்திரி அவ்வளி கிடையாது. மந்திரி எப்போவுமே நல்வழி மட்டும்தான். அந்த நல்வழியை மன்னனுக்கும் மக்களுக்கும் எடுத்து சொல்கிறவர். அவர் ஒரு தாய் போல இருக்கிறவர். முன்றுரை அறையனார் ரொம்ப அழகாக சொல்லுவார், உழப்பில் உலகத்து உறுதியை நோக்கி குலைத்தடக்கி நல்லறம் கொள்ளார்க்கு உறுத்தல் மலைத்தழுது உண்ணா குளவியை தாயார் அழைத்து பால் பெய்து விடல். அதாவது ஒரு அமைச்சர்னு எப்படிப்பட்டவர் தெரியுமா சார்? ஒரு மன்னன் எப்படி மக்களை எல்லாம் தன்னுடைய சேயாக பேணுகிறானோ அந்த மன்னனை தாயாக நின்று பேணுபவர் ஒரு அமைச்சர்னு முன்றுரை அறையனார் சொல்கிறார். மதிநுட்பம் நூலோடு உடையார்னு வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார் ஒரு அமைச்சர். அப்படியெல்லாம் அவர்கள் சொன்ன அமைச்சர்கள் அதெல்லாம் இலக்கியம். குலச்சிறையார் ஒரு இலக்கணம் அமைச்சுக்கு. அவரை ரொம்ப அற்புதமாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல குலச்சிறையாரை புகழ்ந்திருக்கிறார். அவருடைய புராணம் முழுவதும் சரி, ஞானசம்பந்தர புராணம் முழுவதும் சரி. ஆனால் ஒரே ஒரு இடம் என் மனதை மிகவும் கவர்ந்தது, நெருடியது.
ஒரு வரி சொல்லியிருப்பார், போகிற போக்கில் சேர்க்கிறாரு, ரொம்ப ஆழமான வரி. கோல் தொழில் திருத்த வல்ல குலச்சிறையார். ஒரு அமைச்சவன் என்பவன் கோன்மைக்கு உட்பட்டு கோன்மை சொன்னா அப்படிதான் அரசன் சொன்னான்லாம் இருக்கக்கூடாது. அரசன் சொல்றத தப்பா சரியான்னு பார்த்து தவறா இருந்தால் உடனே அதை திருத்தணும். கோல் தொழிலை திருத்தும் ஆற்றல் அமைச்சருக்கு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை செயல்படுத்தியவர் குலச்சிறையார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைச்சராகவும், ஒரு அமைச்சர்னாலும் குலச்சிறையார் நமக்கு ஒரு சிறந்த சான்றாக நிற்கிறார். ஒரு அடியார்னாலும் அற்புதமான சான்றாக நிற்கிறார். இன்னும் குலச்சிறையாரை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றாலும் அவர் நமக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக இருக்கிறார் என்று சொல்லி, இந்த அவையில் எனக்கு என்ன ஒரு ஒரு பெருமையாகவும் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பயமாகவும் இருந்தது எனக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறப்ப. ஏன்னா இங்கே நிறைய பேர் பெரிய புராணத்தை ஆழ படித்து எல்லா விதமான ஆற்றலோடு ஆர்ப்பரிக்கின்ற கடல்களாக உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் எல்லாரும் முன்னாடியும் ஒன்றுமே தெரியாத குட்டை நான் இவ்வளோ நேரம் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறேன். எனவே இந்த குட்டையின் இந்த ஆர்ப்பரிப்பிலே குறைகள் ஏதேனும் இருந்தால் அக்குறைகளை எல்லாம் குற்றங்களாக கொள்ளாமல் குணங்களாக ஏற்றருளுமாறு கனிவன்போடு கேட்டுக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை உலகநாயகி அம்மா அவர்களுக்கும், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், பாரதிய வித்யாபவன், உறவுச்சுரங்கம் ஆகிய அமைப்புகளுக்கும் நன்றி பகர்ந்து, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம். முருகா. 1 மணி நேரத்திற்கு மேலாக பழனியப்பன் அவர்கள் மிக ஒரு அற்புதமான நெஞ்சம் நெகிழ்ந்து போகிற உரையை கொடுத்திருக்கார். நல்ல பலமான கரவொலி தரலாம். அது பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மிகச்சிறந்த பேச்சாளன் யார் என்பதை 1 நிமிடம் அவர் பேச நம் நெஞ்சை தொடுமானால் அவர் அற்புதமான பேச்சாளர் என்று பேராசிரியர் ஆசாஞா சொல்லுவார். அதுபோல் சென்னை கம்பன் கழகம் நடத்திய பேச்சு போட்டியில், பெரியபுராண பேச்சு போட்டியில், குலச்சிறை நாயனார் போல் ஒரு அமைச்சர் என்ற தலைப்பில் 5 மணி துளிகள் முதல் சுற்று, அதன் பிறகு 1 மணி ஒலிக்கப்படும். 6வது மணித்துளி தன்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும். இதுதான் போட்டி. இந்த 6 நிமிடத்தில் பழனியப்பன் பேசிட்டு வெளியே வந்ததும், அந்த மேடையிலிருந்து இறங்கி வரார். வந்ததும் நான் நேராக போய், பழனியப்பன் தொலைபேசி எண் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர் 5 நிமிடம் குலச்சிறையாரை பற்றி பேசியது என் மனதுக்குள் அன்று என்ன சிந்தனையை உருவாக்கியது என்று கேட்டால், இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் ஐயா வந்திருக்கார். நம்ம சென்னை பல்கலைக்கழக மேனாள் பதிவாளர் வந்திருக்கார். சென்னை பல்கலைக்கழகத்தில் அகடமிக் ஸ்டாஃப் காலேஜ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதன் மூலமாக கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் கொடுப்பாங்க. 20 நாள் 25 நாள் அவங்க ரெஃப்ரெஷர் கோர்ஸ்க்கு போகணும். கல்லூரி ஆன் டியூட்டியில் அனுப்புவாங்க. காலையில் 9:30 மணிக்கு பல்கலைக்கழகம் போனால் மாலை 5 மணிக்கு தான் விடுவாங்க. அந்த 22 நாளில் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்கக்கூடாது. விடுப்பு எடுத்தால் அந்த சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க நமக்கு. அவ்வளோ ஒரு கடுமையான பயிற்சி அந்த ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பேராசிரியர்களுக்கு தருவாங்க. இன்னும் அவர்கள் தங்களை வலுப்படுத்தி கொள்வதற்காகன்னு கொடுப்பாங்க. பழனியப்பன் குலச்சிறையாரை பற்றி 5 மணித்துளிகள் பேசிவிட்டு வந்ததும் என் மனதுக்குள் தோன்றியது, எப்படியாவது முதலமைச்சர்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு நாள் சட்டப்பேரவையில் இந்த உரையை வைக்கணும்னு. குலச்சிறை நாயனாரை போல் ஒரு அமைச்சர், போல்தான் ஒரு அமைச்சர் என்று 5 மணித்துளிகள் பேசிய உரை என்னை இப்படி சிந்திக்க வைத்தது என்று சொன்னால், நம்முடைய தெய்வத்தமிழ் 63க்கு வருகிற நம்முடைய அறிவார்ந்த பேரவை, அரங்கம் நிறைந்த பேரவை. மாலை கூட ராமசாமி ஐயா கேட்டார், நான் முதன்மை ஹாலில் நாட்டியம் நாடகம் என்று எப்படி வைக்கிறேன், ஏன் இந்த 2வது மாடியில் மட்டும் இப்படி மக்கள் குவிகிறார்கள் என்று என்னை அழைத்து கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், அறிவார்ந்த மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த அறிவை விரும்புகிற அரங்கம் தேடி வந்து விடுவார்கள் ஐயா. எங்கே மலர்ந்த மலர் இருக்கோ அங்கே தானே ஐயா தேனி போகும். ஆக மலர்ந்த மலர்கள் அரங்கம் வருகிறார்கள், அதனால் தேனீக்கள் வந்து விடுகிறது என்று நான் ஐயா இடத்துல சொன்னேன். அதுபோல் குழந்தை பழனியப்பன் அவர்கள் கொடுத்த உரை நம் நெஞ்சமெல்லாம் நிகழ்ந்து போனது. அவருடைய திருப்புகழ் அறிவு இருக்குது பாருங்க,
அருணகிரிநாதரை அவர் கோட் பண்ண இடம்லாம் அற்புதமான ஒரு இடம். நேரம் இருக்குது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. நான் சரியாக நேரத்தில் 8 மணி தான் க்ளோஸ் பண்ணுவேன். அதாவது அருணகிரிநாதருடைய மேற்கோள்கள், அவர் எடுத்த மேற்கோள்களெல்லாம் தன்னிகர் இல்லாத மேற்கோள்கள், வாழ்வியலோடு கலந்தது. எவர் ஒருவர் அருணகிரிநாதரை புத்தகம் பார்த்து திருப்புகழ் படிக்க கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கே அவங்க ஆயுள்ள ஒரு 10 வருஷம் கூடிடும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தமிழ், தெய்வத்தமிழ் அருணகிரியாருடைய திருப்புகழ். அதான் திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் என்ற சொற்றொடர் வந்ததற்கு அதுதான் காரணம். அப்படி மேற்கோளாக காட்டி குலச்சிறை நாயனாரை கொண்டு வந்தவர் நிறுத்திய விதம், அடியவராக குலச்சிறை நாயனாரை குறித்து ஒரு தகவல், அமைச்சராக அவரை குறித்த ஒரு தகவல் என்று அதை மிக அழகாக முடித்தார். அந்த முடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. பழனியப்பனுடைய பேச்சில் இன்றைக்கு ஒரு எடுப்பு, ஒரு தொடுப்பு, ஒரு முடிப்பு, அது மிக மிக அருமை, மிக அருமை, மிக அருமை. 32 ஆண்டுகள் நான் பேராசிரியராக பணியாற்றியவள் ஐயா. ஆனால் குழந்தை எப்படி கொங்கு நாடு சான்றோர் உடைத்துன்னு எப்படி அந்த குழந்தை ஒரு புலவர் கீரன் இல்லையே என்ற கவலை எனக்கு இப்பொழுது இல்லை. பழனியப்பனை பார்த்த பிறகு வாரியார் சுவாமிகள் இல்லையே, மறைஞ்சிட்டாரே, வாரியார் போயிட்டாரே, அந்த கவலையே எனக்கு கிடையாது. பழனியப்பனை பார்த்த பிறகு நமக்கு கொங்கு நாட்டில் ஒரு வாரியார் இருக்கிறார் என்று ஒரு தன்னம்பிக்கை நட்சத்திரமாக ஒரு பேச்சாளன் வருகிறான் என்று சொன்னால், இந்த அரங்கத்தில் முருகப்பெருமான் இருக்கிறாரோ, சிவபெருமான் இருக்கிறாரோ, இலக்கிய வீதி இனியவன் இருக்கிறார். ஏன்னா அவர்தான் ஆசைப்பட்டார். இளைஞர்கள் 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 உருவாக வேண்டும், இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு ஆன்மா இலக்கிய வீதி இனியவன் அவர்களுடைய ஆன்மா. அவர் ஆன்மா இங்கே இருக்கும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பணியை இலக்கிய வீதி அவர்கள் கொடுத்து விட்டு போனார்கள். அடுத்த தலைமுறையை உருவாக்கி விட்டு போனார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு பழனியப்பன் அவர்கள் ஒரு அருமையானது, ஒரு எதிர்காலத்தில் நமக்கு ஒரு சுகிசிவம் இருக்கிறார், எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாரியார் இருக்கிறார், எதிர்காலத்தில் ஒரு புலவர் கீரன் இருக்கிறார். இவர்களெல்லாம் பழனியப்பனுடைய வடிவத்திலே இருக்கிறார்கள். அப்படி நாம் நினைக்கிற மாதிரி மிக ஒரு அருமையானது, ஒரு நெஞ்சம் நெகிழ்ந்த உரை. வாரம் வாரம் நான் சொல்கிற அதே சொற்றொடர், தமிழ்துறை சாராதவர்களால் தமிழன்னை பெருமை பெறுகிறாள். இவரோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவங்க ஒரு பிஇ, அவங்க ஒரு என்ஜினியர், பொறியியல் வல்லுநர் அம்மா. இவர்கள் ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பட்டய கணக்கர், பட்டையை தீட்டிட்டார் பாருங்க இல்லையா. மிக அருமையாக இருந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்கள் ஏற்புரை தேவையில்லை. ஏன்னா அவர் நமக்கு ஞானசம்பந்தர் பற்றி பேச வருகிறார். பின்னால் ஒரு பெரிய உரை தர வருகிறார். அப்பொழுது அவருக்கு 1 மணி நேரம் கொடுப்போம். அப்பொழுது அவருடைய ஓதுவார் உரை சித்திரத்தை கேட்க நம் செவிகள் தயாராக இருக்கிறது என்று சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவாக இப்பொழுது வான்முகில் வழாது பெய்க என்கிற நிறைவு பாடலை பாடி இப்பொழுது தமிழ்ச்செல்வன் அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யுமாறு பணிவுடன் அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருமுறை மணியின் ஓதுவா மூர்த்தி அவர்கள் நிறைவு பாடல். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மழை வளம் சுரக்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டே மறந்து போச்சு. அதாவது இந்த சொற்பொழிவுகளை அப்படியே கூறினேன். மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports
and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.